நிற்கவே வாடாது தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வற்பாகம் கூறு எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூறுவாமரோ பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய்ந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே நெங்கும் முளன் கண்ணன் என்ற மகனைக் காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாமஜாட்யம் வாக்படுத்துவம் ஜானோமஸ்மரணாத் பவேத் சுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நம பார்வதி பதயே ஜானகீகாந்தஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிகி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாம் அல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் ராம்நகர் ராமர கோயிலில் இந்த 5வது வேதம் அனுபவிச்சு நிற்கும். யமன் கேள்வி கேட்கிறான், தர்மபுத்திரர் பதில் சொல்லின்னு இருக்கார். அதை பார்க்குறோம். எதை இழந்தால் ஒருவன் எல்லாரிடத்திலும் பிரியனுள்ளவனாகிறான்? எதையோ இழக்கணும். எதை இழந்தால் ஒருவன் துன்பத்திலிருந்து விடுபடுகிறான்? எதை இழந்தால் ஒருவன் தனவந்தனாகிறான்? எதை இழந்தால் ஒருவன் சந்தோஷமடைகிறான்? இப்போது இந்த 4 கேள்வியும் நம்ம எதையோ இழக்கணும். இப்போ இழக்கணுங்கிற போது அப்போ அது கூடவே இருக்குது. அது பகவான் படைச்சானா இல்லை நாமளே அதை உண்டு பண்ணிட்டோமா அப்படின்னு நீங்கள் இப்போ இந்த பதிலேருந்து தெரிஞ்சுப்பள். அவன் என்ன சொல்கிறான்? எதையோ இழக்கணும். இப்போ எதை இழந்தால் எல்லாரிடத்திலும் பிரியனுள்ளவன் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறான். எதையோ இழக்கணும். புரிஞ்சதோ? என்னதை இழக்கிறது? கர்வம். மனுஷனுக்கு பெரிய சத்ரு. இவ என்ன நினைக்கிறா? இவ கர்வமாக இருந்தால் தன்னை கொண்டாடுவான்னு நினைக்கிறா. கர்வம் இருந்தாலே ஒருத்தனும் கிட்டக்க வரமாட்டான். அது தெரிஞ்சுக்கோ. இப்போ என்ன விதத்தில் நமக்கு கர்வம் வருது? ஒன்றும் வித்தையில் வருது, கல்வியில் வருது, இல்லை தனத்தில் வருது, இல்லை பதவியில் வருது. மற்றவாளை விட தங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுல கர்வம் வருது. அதை தான் வள்ளுவர் ரொம்ப சொன்னார். எல்லாருக்குங்கலை, எல்லாருக்கும்
நன்றாம் பணிதல். அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஹிந்தியில் சொன்னால் சாதா ஜீவன் உச்ச விசார், சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். எளிமையாக இருக்கணும். நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம ஒரு விஷயத்தில் மேதையாக இருப்போம் எல்லாருமே, ஏதோ ஒரு விஷயம். அன்றைக்கே சொன்னேன், பாக்கி 99 விஷயம் நாம் மற்றவாளை எதிர்பார்க்குறோம். இப்போ நம்ம ஏன் கர்வப்படணும் சொல்லுங்கள்? 100மே தெரிஞ்சாலுமே கர்வப்படக்கூடாது. ராமர் எவ்வளோ எளிமையாக கானகம் போனார். இப்போ நாளைக்கு பார்க்க போகிறோம் கிருஷ்ணன் எப்படி நடந்து போனார். சாதாரணமாக இருக்கான். ஒரு உத்தியோகத்துக்கு வந்தவொடனே கர்வம் வந்துடுறது. இப்போ வாரத்தில் தங்கியிருக்கேன், எங்கேயாவது நடந்தால் வேற. இப்போ ஒரு 2-3 பேர் பார்த்தா இவ்வளோ சிம்பிளாக நடந்து போகிறேங்களேங்கிறேன். கேட்குறேன். சரி, ஒரு 5-6 கிலோமீட்டர்னால் காரில் போகலாம், ஆட்டோவில் போகலாம். இது அடுத்த சரி, டாக்டரோ வாக்கிங் போங்கிறான். அதில் நான் 1980 வந்தப்போ இங்கே தான் ரூம். அப்போ இப்படி இருக்கும், பெருசாக ரூம். இங்கே தான் தங்கிப்பேன். இப்படியே உள்ளே வந்துடுவேன். বহু இடத்துல உபன்யாசம் நடத்துறதுக்கு பக்கத்து இடத்துல தங்குவேன். நடந்தே தான் போவேன். நான் மதுரையில் பிராமண சங்கம் முதியோர் இல்லத்தில் தான் தங்குறேன். தெரிஞ்சுக்கோங்க. எங்கே போகிறேன்னா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு உத்தராத்தில், எங்கே தங்க வைக்கிறாளோ இரு, ரசஞ்சாம் போட்டாலும் சாப்பிடு, சிம்பிளாக இரும்பு. ஆமாம், இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே நான் ஒருத்தந்தான் தைரியமாக சொல்கிறேன், எந்த வித்வானும் போக முடியாது. ராத்திரி 12 மணிக்கு நான் இன்றைக்கி உத்தராத்தில் போய் கதவை தட்டினேன்னா வாங்கோன்னு கூப்பிடுவார். ஆமாம், எங்கேயும் போய் நான் இருக்கலாம். ஏன்னா எளிமையாக இருக்கணும். இல்லை என்ன வேடிக்கைன்னா, நானே இப்போ பிரம்மச்சாரி, என்ன மாதிரி வாரத்தில் பிரம்மச்சாரியாக இருந்தவள்லாம் கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எடுத்தாச்சு, இன்னமும் கொண்டாடுறா. ஆமாம், எளிமையாக இருக்கணும். நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நான் அடியேன் 20 வயசுக்கு உபன்யாசம் பண்ண வெளியில் வந்துட்டேன். ஸ்கூல் காலேஜ் படிக்கிற போதே பண்ணுவேன். அஃபிஷியலாக 20 வயசுலேருந்து பண்ணுறேன். என் கூட படித்த பையன் நிறைய பேர் பேங்கு, எல்ஐசி, பிஹெச்எல் திருச்சியில் பெரிய பெரிய வேலைக்கு வந்தா. சில பேர் பழகுவா, கொண்டாடுவா. அதில் ஒருத்தன் பிஹெச்இயில் வேலைக்கு போனோன்னு இப்படி தெருவில் நிமிர்ந்து போனோம் இந்த பஸ்ஸுக்கு போகிற போது. நான் என்னவோ சாதாரணம் ராமாயணம் சொல்கிறேன், என்னவோ சாதாரணம்னு நினச்சிட்டா என்ன பார்க்காத மாதிரி நானும் போனேன். ஒரு தடவை கும்பகோணத்தில் உபன்யாசம் முடிச்சுவிட்டு பஸ்ஸில் வந்தேன். நான் இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருந்தேன். இந்த பிஹெச்எல் வழியாக தான் அந்த பஸ்ஸு வரும், தஞ்சாவூர் கும்பகோணம் பஸ். இவன் ஏறினான் நான் வர பஸ்ஸில், என் கிளாஸ்மேட். அன்றைக்கி என்னை பார்த்து சுவாமி நமஸ்காரம்னா, என்ன தெரியறதான்னு அவன் கேட்டான். என்ன தெரியும், நீ தான் பிஹெச்இயில் வேலைன்னு இப்படி விரைச்சின்னு போனேன். அப்படி இப்போ தான் கும்பிட்றேன்னு. ஏண்டா கும்பிட்றேன்னு கேட்டேன். கும்பகோணத்தில் தான் அவன் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே தினமும் அவன் மாமியாரும் மச்சினியும் என் கதைக்கு வந்தாளாம். எஸ்டிடி பேசி சொல்லியிருக்கா, உங்கள் கிளாஸ்மேட் ஆமேன்னு. அப்போ அவனை கேட்டேன் பஸ்ஸில், இப்போ உனக்கு மாமியாரும் மச்சினியும் சொல்ல விட்டு தான் என் பெருமை தெரிஞ்சதான்னு கேட்டேன். எத்தனை பேரை பார்த்துருக்கேங்க. இந்த கர்வம் இருக்க, அது ரொம்ப பேர் நினச்சின்னு இருக்கா, கர்வப்பட்டுட்டா. நீங்கள் கர்வப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஆத்துக்காரி கூட வரமாட்டா. ஆமாம், ஏன்னா நீ கர்வத்தை அவள்கிட்டையும் தானே காட்டுவ. சொல்லுங்க,
நீங்கள் அதை தான் ஒன்று கவனிக்கணும். எதுக்கு நம்ம கர்வப்படணும்? இதில் இன்னொரு கருத்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை விட நம்ம எந்த விஷயத்தில் இருக்கோமோ நம்மளை விட ஒருத்தன் இருப்பான். இந்த கர்வப்படக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமே வாழை மரம். கர்வம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ சௌக்கியங்கிறதுக்கு உதாரணமும் வாழை மரம் தான். இந்த வாழை மரம் பாருங்க, இலை விட்டுட்டு போகிறது. இப்படி போகிறப்போ கர்வமாக போகிறது. அது பக்கத்தாத்து மரம், நம்மாத்துக்கு சொந்தக்காரன் வந்திருக்கான், இங்கேருந்து இலையை நறுக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஒட்டை நறுக்கிறதுன்னு பேர். அதே மரம் பார், பூ விட்டு காய் விடுறது, இப்படி பெண்ட் பண்ணுறது. இப்படி பெண்ட் பண்ணுற போது நம்ம மூங்கில் முட்டு கொடுக்குறோம். அதுக்கு பணிவு வந்தவொடனே பார்த்தீங்களா நம்ம ஆதரவு தரோம். எளிமையாக இருக்கணும். அது பகவான்கிட்ட கற்றுக்கணும். பகவான் எவ்வளவு எளிமையானவன் பாருங்கோ. நம்ம கூப்பிட்றோம், அன்றைக்கே சொன்னேன், ஆவாகையாமின்னா வரான். உலகத்தையே ரட்சிக்கிறவன். அவன் கர்வப்பட்டானா? மகாபலி கர்வப்பட்டான், போச்சு, சகல செல்வம் போச்சு. இப்போ பாரதத்திலே பார்த்தோம், நகுஷன். எத்தனை பேர் கர்வம் பெரிய சத்ரு. தேவேந்திரன் பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுத்தான்னு ஊர்வலம் விட்டான். யானை மேலே பவனி வரான் ஐராவதத்தில். துருவாசர்வரர் அவர் ஒரு வித்யாதரன் மகள் மகாலட்சுமிகிட்ட நாட்டியம் ஆடினான். அவள் கழுத்தில் போட்டிருந்த மாலையை கொடுத்தா. இவர் துர்வாசர் என்ன பண்ணார், அந்த மாலையை அந்த பொண்ணும் துர்வாசர்கிட்ட கொடுத்துட்டா. துர்வாசர் அதை எடுத்துன்னு வந்தார். தேவேந்திரன் விழா எடுக்கவுமே இந்த மாலையை வாங்கிக்கோன்னு அவன் இறங்கின்னா வாங்கிட்டு இருக்கணும் ரிஷிகிட்ட. அந்த யானை அடக்கிறதுக்கு ஒரு அங்குசம் வச்சுருக்கான், இதை தோட்டியால் வாங்கினான். இப்படி இப்படி வாங்கி இப்படி யானை மேலே போட்டான். அதுக்கு உறுத்தவுமே அது அந்த மாலையை தூக்கி கீழே போட்டு தேய்ச்சுருத்தும். இதை பார்த்த உடனே துர்வாசர் கோவம் வந்தது. டேய் தேவேந்திரா, உன்னோட கர்வத்தினால நீ கெட்டாய். மகாலட்சுமி போட்டு இந்த மாலையை இப்படி துவம்சம் பண்ணிட்டே, நீ உன்னை ஐஸ்வர்யம் பூரா பார்க்கடலுக்கு போயிடும், இந்த ஐராவத யானை காட்டு யானை ஆகிடும், நீங்கள்லாம் ராட்டசாளாவேள்னு சபிச்சர். அதில் கர்வம் இருந்தால் நம்ம பிறரை மதிக்க மாட்டோம். எதுக்கு கர்வப்படணும் சொல்லுங்க, நான் தெரியாமல் கேட்குறேன். நம்மள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த விஷயம் நம்ம காலத்திலே நிறைய பேர்கிட்ட இருக்கும். நமக்கு முன்னோர்கள்ட்டையும் இருந்திருக்கும், அப்புறம் வரவனுக்கும் தெரியும். அப்போ நம்ம எப்படி ஔவையார் சொன்னால், எறும்பும் தன் கையால் எண்ஜான். எறும்பும் எட்டுச்சான் தான் இருக்குது. நம்ம என்ன பிரமாதம், ராம்நகரில் வீடு வச்சுருக்கேங்கிறான் வச்சுக்கோ, வீடு கட்டின்னு இருக்கேங்கிறான். கரையானம் தான் கட்டுறது. கரையான் என்ன பேங்கில் லோனாக போட்டது? சொல்லு. எல்லோரும் லோனை போட்டு வீடை கட்டியிருக்கோம். சொல்லு, இதில் என்ன கர்வம்? லோனை போட்டு தான் ரொம்ப பேர் படிப்பே லோனில் தான் படிச்சிருக்கேன். சொல்லு, என்ன விஷயத்தில் சொல்லு. எல்லாரையும் மதிக்க கற்றுக்கணும். சின்ன குழந்தையாக இருந்தாலும் மதிக்கணும். திருண்டு குழந்தை. ஒரு 30 வருஷம் முன்னே நான் அப்போ விஜய் டிவியில் கதை சொன்னேன். எனக்கு உடம்பு முடியலைன்னு ஆஸ்பத்திரி போனேன். அப்போது அந்த குழந்தைக்கு 2 வயசு, அது இப்போ 32 வயசாக இருக்கும். நான் ஆஸ்பத்திரியில் அப்படி போய் நின்றுட்டுருக்கேன் டாக்டரை பார்க்க. இந்த பொண்ணு அவன் அம்மாவோட நின்றுட்டுருக்கு. கிட்டக்கு வந்து என் ஜிப்பாவை இழுத்தது. நான் ஏதோ தெரியாமல் ஏதோ இழுக்கிறது போல இருக்குது. என்னடி பொண்ணே அப்படின்னு. அது என்னை இப்படி பார்த்தது, ஏறாருங்க அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டது. என்னன்னு, இந்த டிவியில் காடு ஸ்டோரிஸ் சொல்கிற அங்கிள் நீங்கள் தானே என்னது. செந்து போனேன். எப்படி தெரியும் உனக்குன்னு. நான் எங்கள் பாட்டியோடு உட்காந்து கேட்குறேன் அப்படின்னது. தூக்கி வச்சு கொஞ்சின்னு பாருங்க. ஒரு சின்ன குழந்தை வந்து கேட்குறது எனக்கு
கையில் எதேச்சியாக ஏதோ சாக்லேட்டோ பிஸ்கட்டோ வச்சுருந்தேன், அந்த குழந்தைக்கு கொடுத்தேன். அவள் அம்மா ஓரமாக நிற்கிறா, கும்பிட்டா. பரவாயில்லையே, குழந்தை நல்லா நோட் பண்ணியிருக்காளே. பாருங்கோ, இப்போ நம்ம இப்போ கர்வப்பட்டு ஆகா ஒரு சின்ன குழந்தை எப்படி கிட்டக்க வந்து அப்சார்வ் பண்ணி கேட்குறா, ஆச்சரியப்பட்டேன். அதை விட கேளுங்கோ, திருச்சியிலேருந்து ராமநாதபுரம் ட்ரெயினுக்கு போகிறேன். நான் அப்போ சூட் கேஸு, புஸ்தக பெட்டி 2 பெட்டி எடுத்துன்னு போகிறேன். ஒரு போர்ட்டர் வயசானவன் ஓடி வந்தான். சாமி நில்லு சாமி. நான் வந்துட்டு சொல்கிறேன், இது வெயிட் இல்லைப்பா, நானே எடுத்துன்னு போகிறேன்னு. இல்லை நீ நில்லு முதல்ல. அந்த போர்ட்டர் வயசானவன் வந்து என்னை சேவிச்சார். இப்படி நிமிர்ந்து பார்த்தார். சாமி, இந்த டிவியில் பிரசங்கம் பண்ணுறது நீ தானே? நான் உன் பிரசங்கம் கேட்டுவிட்டு தான் இங்கே வேலைக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்டி எடுத்துன்னு வரேன், நீ எனக்கு பணமே தர வேண்டாங்கிறான். கண்ணில் தண்ணி விட்டேன். ஐயோ தப்பு கணக்கு போட்டோமே, நீ எடுத்துன்னு வானேன். அவர் எடுத்துன்னு வந்தோடனே அவனுக்கு என்ன 10 ரூபா 20 ரூபாய்க்கு 50 ரூபாயாக கொடுத்தேன் அன்றைக்கி. நான் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே நம்ம கர்வப்பட்டுட்டோம்னா நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டா. நம்ம கர்வப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட யாராவது வருவாளோ? அதைத்தான் வள்ளுவர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஆமாம், ரொம்ப எளிமையாக இருக்கணும். நான் யார் தெரியுமான்னு கேட்கக்கூடாது. இந்த நான்கிறது இருந்தாலே போச்சு. அடக்கம் அமரருள் உய்க்கும். இப்போ அடக்கம்னாலே என்னன்னே தெரியல. கொஞ்சம் படித்த உடனே எல்லாருக்கும் வந்துடுறது. அவன் ஒருத்தன் சொன்னால் அடக்கமான பொண்ணாக பார்க்குறேன்னா கூட்டின்னு போயிட்டான். இது 3ஆம் தேதி அடக்கமாச்சு, இது 5ஆம் தேதி அடக்கமாச்சு. அர்ஜுனன் இவ்வளவு பக்திமானாக இருந்தவனே பெருமாள்கிட்ட கர்வப்பட்டான். அர்ஜுனன் பானம் போடுறான், கர்ணன் பானம் போடுறான். கர்ணன் பானம் போட்டான், அர்ஜுனனோட தேர் 30 மைல் தள்ளி விழுந்தது. அர்ஜுனன் பானம் போட்டான், 50 மைல் தள்ளி விழுந்தது. அவன் சொன்னான், கிருஷ்ணா பார்த்தியா அப்படின்னா. கிருஷ்ணர் சிரிச்சார். இவ்வளவு கர்வமாக அவனுக்கு? கொடியில் இருக்கிற அனுமாரை கூப்பிட்டார். பான், எனக்கு அனுமார்கிட்ட பேசணும், ஒரு வேலை இருக்குதுன்னு கூட்டின்னு போனார். இப்போ கர்ணன் பானம் போட்டான், அடித்தான், தள்ளினா 50 மைல். அங்கே வந்தார் கிருஷ்ணர். நானும் தேரில் இருக்கிற போது, கொடியில் அனுமார் இருக்கிற போதே ஒருத்தன் தள்ளான்னா 40 மைலுக்கு, நீ இப்போ அவன் பெரியாளா அவன் பெரியாளா சொல்லுவாங்க. எந்த விஷயத்தில் நாம் ஈடுபட்டு செயலாற்றுகிறோமோ அதில் நம்மிலும் பெரியவர்கள் இருப்பார். அதனால்தான் எப்போவுமே நீ எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் தினந்தோறும் அப்டேட் பண்ணணும். அப்டேட்டுங்கிறான் பாருங்க ஃபோனில், தினமும் படிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு உபன்யாசம் பண்ணேன்னா இன்னி சப்ஜெக்டை படிக்கிறேனோ இல்லையோ, புஸ்தகத்தை வச்சுன்னு ஏதோ ஒன்று படிப்பேன். ராத்திரி தூக்கம் வரலன்னு பெறல மாட்டேன், புஸ்தகத்தை கையில் வச்சுருவேன், படிப்பேன். ஏதோ ஒரு நுணுக்கங்கள் நம்ம தெரியாமல் இருக்கும், அதை படிச்சுக்கணும். இப்போ அமாவாசை வருது. ஒரு பையன் வந்து கேட்டான். நான் சொல்கிறது, நான் 35 வருஷம் முன்னாலே, இப்போ எங்கள் அப்பா இருந்தார். ஒரு ஊரில் வந்து ஒரு பையன் கேட்குறான், ஏன் மாமா நம்ம தர்ப்பணம் பண்ணுற போது பித்திருக்கள் நேரம் வருதில்லை அப்படின்னு கேட்குறான். அது வேடிக்கை என்னென்னா, அவன் கேட்குறதுக்கு 1 மாதம் முன்னால் தான் அந்த விஷயத்தையே படித்தேன். அது தெரிஞ்சுக்கணும் முடியும்.
நல்ல வேளை படிச்சுட்டோம்னு நினச்சேன். ஒரு புஸ்தகம் இருக்குது, நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தரலாம். அபிதான சிந்தாமணி அப்படின்னு ஒரு புஸ்தகம். அபிதான சிந்தாமணி என்சைக்ளோபீடியா ஆஃப் தமிழ். சிங்காரவேலு முதலியார் போட்டிருக்கார். நீங்கள் உத்தராத்துலேயும் இருக்காது. நாளைக்கே போய் ஹிரி ட்ரேடிங்கோ இல்லை திருநெல்வேலி சைவ சித்தாந்த பதிப்பகமோ போய் வாங்கு. நான் வாங்குற போதே 400 ரூபா, இப்போ அது 800 ரூபா இருக்கும். ரொம்ப பேர் அதில் இன்னும் ஒன்று பேடு ஒன்று, தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி வச்சுருக்கேள். தமிழ் டு தமிழ் வச்சுருக்கேள, தமிழை வளர்க்கணுங்கிற பாழா போச்சு. தமிழ் டு தமிழ் வச்சுருக்கேள இல்லையே. எப்படி நாலேஜ் வரும்? மற்ற மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கு தமிழுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. நீ இங்கிலீஷில் ஏ ஃபார் தான் ஆப்பிள், ஏ இஸ் நாட் ஆப்பிள். தமிழில் ஆன்னு எழுதினேன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. நீ 8ன்னு போடுறது, அது 8 கிடையாது. தமிழில் 8 போட மாட்டோம். ஆனா 8, ஆனா விஷ்ணுன்னு அர்த்தம், ஆனா சிவன் அர்த்தம். நிறைய நீ போய் எடுத்துப்பார் தமிழ் டிக்ஷனரி, எப்படி அர்த்தம் போட்டிருக்கான்னு பார். இந்த அபிதான சிந்தாமணின்னு சொன்னேனே, அதில் நிறைய வியாக்கியானம் இருக்குது. இந்த மகாபாரத புஸ்தகத்தில் இருக்கோ இல்லையோ, ராமாயணத்தில் இருக்கோ இல்லையோ, அவர் போட்டிருக்கார் வித் எவிடன்ஸ். இங்கே வில்லி பாரதத்தில் இல்லாதெல்லாம் அதில் இருக்குது. இந்த அமாவாசை தர்ப்பணத்தும் போது பித்திருக்கள் வந்துண்டா அந்த காலத்தில், அதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு பேன் பண்ணான். நம்ம எள்ளு போடுறோமோல்லையோ, அப்பா பேரை சொல்லி அவள் அப்பா பேரை சொல்லி, இந்த எள்ளு போட்ட உடனே எள்ளில் தேகம் வந்துவிடும். அதனால தான் தர்ப்பணம் பண்ணிட்டு எள்ளை ஜலத்தில் விட்டுறணும், பூமியில் விடக்கூடாது, எள்ளு முளைக்கப்படாது. அந்த எள்ளில் தேகம் வரும். அப்போது வந்தபோது நேர பிரத்யட்சமான ஏன் வரக்கூடாதுன்னு பேன் பண்ணானா, ஒருத்தன் தர்ப்பணம் பண்ணுற போது அப்பா வப்பா வப்பா, அப்புறம் அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி கூப்பிடுவான். அதே மாதிரி அம்மா வழியிலையும் கூப்பிடுவான். அப்படி கூப்பிடுற போது கொள்ளு பாட்டியை கூப்பிட்டான் பாருங்கோ, அவளுக்கு பேர் அச்சோதைன்னு பேர். இந்த எள்ளு தேகம் கிடச்சி வந்து நிற்கிறான். அதுக்கு தான் 3 தடவை விடுறோம். அப்படி அவன் விடுற போது அவள் வந்துட்டாளே அந்த பாட்டி. இந்த தர்ப்பணம் பண்ணுற பையன் நல்ல அழகாக இருப்பான். அந்த வந்த கொள்ளுப்பாட்டி இவனை பார்த்து மோகிச்சுட்டான். இதுக்கு தான் வரப்படாதுன்னு பேன் பண்ணான். பொத்துன்னு விழுந்துட்டான், ஜென்மா எடுத்தான். அவள் தான் இந்த மகாபாரதத்தில் பார்த்தோமே மத்ஸ்யகந்தின்னு, சந்தனுக்கு 2வது பொண்டாட்டின்னு, அவள் தான் அது. இந்த இப்போ நான் சொல்கிற விஷயம் இந்த அபிதான சிந்தாமணி புஸ்தகத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் தர்ப்பணம் பண்ணுறீங்களே, இப்போ நான் சொன்ன விஷயம் நிச்சயம் தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சுக்கோ. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன், நான் மேதை இல்லை, அந்த புஸ்தகம் படித்து தானே தெரிஞ்சுட்டேன். இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியாது. நாம் நினச்சின்னுக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும்னு. ஒன்று வச்சுக்கோங்கோ, சாதாரணமாக ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கே கர்வப்படுறோமே. நிறைய விஷயம் எத்தனை இருக்கட்டுமே, நம்ம எளிமையாக இருக்கணும். ஆமாம், சாதாரணமாக இருக்கணும். எங்கள் அம்மா சொல்லுவா, நம்ம இருக்கிற இடத்த விளக்கேற்றி பார்க்கணும்பா. மதுரையில் பிராமண சங்கம் முதியோர்லத்தில் தங்குவேன். இந்த ரூமாக பாட்டிகள் தாத்தாலாம் இருப்பாள். நான் ஹாலில் பொட்டியை வச்சுட்டு, பூஜை பொட்டியை வச்சுட்டு 3 வேளை சந்தியாவந்தனம் இஞ்சவர்த்தி எடுத்து அரிசி பருப்பாக வாழ்கிட்ட கொடுப்பேன்.
யாரோ என்னை பார்க்க வருவா, ஜோசியம் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், ஒரு 3000 ரூபா கொடுங்கன்னு கேட்பேன், கொடுப்பா. பிராமண சங்கத்தில் 15 நாள் உட்காந்து சாப்பிட்றோமேன்னு ரசீது போடுவேன். ஜோசியம் பார்க்க வரவா, பழம் வாங்கிட்டு வரோம், என்ன பழம் வாங்கணும்னு கேட்பா. அங்கே 40 பேர் இருக்கா, பாட்டி தாத்தாலாம். நீ மாம்பழம் வாங்கினா 40 வாங்கு, 40 பேர் இருக்காள். அப்போ தான் ஒரு பாட்டி வருவா, மாம்பழம் பங்கனப்பள்ளி வேண்டாம், மாயவரம் பாதிரி வாங்கிட்டு சொல்லுவோம். சரின்னு சொல்லுவேன். ஆமாம், நான் என் பாட்டுக்கு படுத்துன்னு மைக்கில் முதியோரத்தில் தங்குறேன்னு ஒருத்தர் முதியோரத்துக்கு மறுநாள் வந்துட்டார் டொனேஷன் தரத்துக்கு. நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு, அப்போல்லாம் 9:30க்கே சாப்பிட்ருவேன். அப்புறம் தான் டிஃபன் மத்தியானம் 10 மணிக்கு 10-10:30க்கே சாப்பிட்ருவேன். அதுக்குள்ளே மத்தியானிகம் 1008 பண்ணி முடிச்சுடுவேன். 8 மணிக்கு உஞ்ச வருது, 8:30லேருந்து 9:30 மத்தியானிகம். அப்புறம் சாப்பிட்ருவேன். 10-10:30க்குள்ளே தூங்குவேன். ஏன்னா 4 மணிக்கே எழுந்திருக்கிறதுனால. பாட்டிகள் பாட்டுக்கு டிவி பார்ப்பா, ட்ராமா. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு. ஆமாம், சரி, அவளுக்கும் பொழுது போகணும், ஏதோ பார்ப்பா. அந்த கதை கேட்க வந்தவர், டொனேஷன் கொடுக்க வந்தவர் ஒவ்வொருத்தரையாக விசாரிச்சுவிட்டு, நான் துண்டை விரித்து ஓரமாக படுத்துன்னு இருக்கேன், அங்கவஸ்திரத்தை விரித்து. இவர் யார், இவரை பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டாளான்னு கேட்குறேன். அங்கே மீனாட்சி பாட்டின்னு இருந்த, நான் என்ன பாருங்கோ, நீங்கள் கதைக்கு போகிறீங்களா கோயிலுக்கு, மதன கோபால் சாமி. ஆமாம், திருச்சி கல்யாணராம அவர் தான். முடிச்சுன்னுட்டேன் வா பேச்சில். அப்புறம் மன்னிச்சுக்கோங்கன்னு நமஸ்காரம். இன்னும் இப்படி படுத்துட்டுருக்கேள் அப்படின்னு. ஏன் நீ வேணால் டபுள் ரூம் ஏற்பாடு பண்ணுறியான்னு கேட்டு, சும்மா எத்தையாவது பேச வேண்டியது. நான் பட்டாளத்தன்னைக்கு வைக்கிற பட்சணம், பருப்பு, தேங்காய், வெத்தலை, பழம் எல்லாத்தையும் என்னை காரில் கொண்டு வந்து ட்ரெயினுக்கு விடுறவற்றை பேக் பண்ணி முதியோரத்தில் கொண்டு கொடுத்துருங்கோன்னு. நீங்கள் அதுக்கே எடுத்துன்னு போக மாட்டேன். இதுக்கு சொல்ல வரேன், சிம்பிளாக இருக்கணும், அதை கற்றுக்கோங்க. எதை இழந்தால் எல்லாத்தையும் பிரியம், எல்லாத்தையும் எப்படி பிரியம் வரும்? நம்ம கர்வப்பட்டால் நம்ம கிட்டக்க பொண்டாட்டி பிள்ளை பொண்ணே வரமாட்டான், போரும் போந்தாள் அப்படின்று கிட்டக்க ஒத்துரும் வரமாட்டான். அது தெரிஞ்சுக்கோங்க. ராவணன் கர்வப்பட்ட மண்டோதரி கூட லட்சியம் பண்ணல. கர்வம் காமம் இருக்குமே, ஆனால் யாரும் வரமாட்டா. அடுத்த கேள்வி கேட்குறான், எதை இழந்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம்? கோபம். இது கர்வத்தை விட மோசம் எல்லாத்தையும் இருக்குது. இப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுறது நம்ம எல்லாருக்கும் கோபம். ஆமாம், கோபம் வர்றதுக்கு 10 ரூபா செலவழிக்க வேண்டாம், கோபம் வந்ததுக்கப்புறம் செலவழிக்கணும். ஆமாம், சிரமம். அதுதான் என் பின்னால் ஒரு கேள்வி கேட்குறான் வில்லி பாரதத்தில் யட்சப்பிரச்சனத்தில். முனி குலம் தொழும் கடவுள் யார்? கோபத்தை, முனிவன்னாலே கோபத்தை அடக்கினவா, கோபத்தை ஜெயிச்சவா. மொய்த்துழாய் முகுந்தன். கோபம் நம்ம எல்லாருக்கும் வருது. ஆசையினால் துன்பம், கோபத்தினால் அழிவு. ஆமாம், அடுத்த கேள்வி அதுதான். அதையும் கேட்டுவிட்டு பதில் சொல்கிறேன். எதை இழந்தால் தனவானாகலாம்? நீ எதை எவ்வளோ சேர்த்தா பணக்காரனாலான்னு கேட்கல, எதையோ இழக்கணும். ஆசை, டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் மிசரி. நீங்கள் நமக்கு திரும்பவும் சொல்கிறேன், அன்றைக்கே சொல்லிட்டேன், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் தேவை. அதுக்கு தான் சம்பாதிக்கணும். அதுதான் கவிமணி தேசிக விநாயகமுள்ள சொன்னார், லட்சமும் சொச்சமும் ஏதுக்கடா, அதை ரட்சிக்க நம்மாலே ஆகுமோடான்னா. நம்ம நிறைய பணம் வந்துருத்தோ அதை காப்பாற்ற முடியாது. அதை போய் எங்கே வைக்கணும், ஏது பண்ணணும், யார் பேரில் வச்சுருது, பினாமி யாரை போடுறது, இவ்வளோ கஷ்டம் வரும். இன்றைக்கி வந்ததை ஜலவழி போ, என்னத்துக்கு தேவையோ அதுக்கு வச்சுக்கோ.
ஆசை, எல்லாருக்கும் ஆசை. டாக்டர் இதை சாப்பிடாதேங்கிற போது தான் அதில் பிரேமம் இன்னும் வருது. வாழைப்பழம் மாம்பழம் சாப்பிடாதேங்கிற போது தான் அதை பார்த்த உடனே இன்னும் வேண்டிருக்கு. கோபம், நீங்கள் புராணத்தெல்லாம் பாருங்க, கோபப்பட்டவா ஆசைப்பட்டவா எல்லாருமே கஷ்டப்பட்ட. தசரதன் கஷ்டப்பட்டதே கைகையிட்ட பிரேம வச்சதுனால்தானே. கோபம் எல்லாருக்கும் வருது, பிரளயாக்னி மாதிரி வந்ததா. நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சின்னு கேள், இந்த கௌசல கைகை சுமித்ரா 3 பேரில் ரொம்ப பொல்லாதவ யார்? கைகையா? கைகையை விட கோவப்பட்டவ கௌசல. தெரிஞ்சுக்கோங்க, ராமனுக்கு பட்டம்னோடனே அவளுக்கு பிரளயாக்கினி மாதிரி வயிறு எரிஞ்சதான். ஏன்னா தசரதனுக்கு ஆட்சி போகிறதான். தசரதனுக்கு போனால் இவளுக்கு ராணி போஸ்ட் போயிடும். அப்புறமா எதுக்கு அடைக்கின்றாளா? ராமனுக்கு பட்டம்னு ஒன்று. புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் வந்துவிடும். கோபம் வரும், தாபம். கோபத்தினால தாபம். கோபம் ஏன் வருது? பல வகை அதுக்கு. ஆத்துக்காரிகிட்ட கோபப்படுறோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பாருங்க, ஏன்ட்டு இன்னும் காப்பி கலக்கலை அப்படிங்கிறோம். என்ன பிரயோஜனம் சொல்லு? நம்மாத்து மாமியெல்லாம் பதிலே பேச மாட்டேன், தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப கெட்டிக்கார். மெதுவாக காப்பியை கலந்துன்னு வந்து, எதுக்கு இப்போ கத்தினு? எப்போ தான் கலந்துட்டுருக்கேனே குடியுங்க பார். இப்போ நம்ம கத்தினது பிரயோஜனமே இல்லை பார். நம்ம ஏதாவது கோவப்பட்டோம்னா அது ஏதாவது 10 ரூபா கிடைக்கிறதுன்னா பரவாயில்லையே, ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. சொல்லுங்க, எதுக்கு கோவப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? எல்லாருக்கும் அது கோபம். அது ஏன் கோவப்படுறான் ஆம்பளைன்னா, இப்போ செய்வளும் மாட்டாளோன்னு ஒரு பயம் இருக்குது, இன்னபிலிட்டி. புரிஞ்சுக்கோங்க. அது இந்த காலத்து பெண்கள் பொறுத்துக்க மாட்டேங்கிறா, போயிட்டு வந்துட்டு போய்டுறா. ஆமாம், நம்ம காலத்தில் பொறுத்துண்டா, அதோடு சரி எல்லாம் போயிடுது. ஆமாம், இப்போ இனிமேலாம் யாரும் இந்த இஷ்டப்பிரசனத்தை கடைப்பிடிக்கிறது தான் கரெக்டு. பொண்டாட்டி பையன் பொண்ணு யார்ட்டையும் கோச்சு ஒன்றும் லட்சியமே பண்ண மாட்டாளே. யார் லட்சியம் பண்ண போகிறா? கோவப்பட்டா, கோவம் வந்தால் வார்த்தை வந்துடும். ஒரு நாளைக்கு ஏதோ சமாச்சாரம் எடுக்க சொன்னேன் ஆதிகாரியை, அவ உடனே செய்யலை, எனக்கு கோவம் வந்துடுத்து. என்னடி இவ்வளவு மக்கா இருக்க அப்படின்னு. அதிகாரி டீ போட்டுன்னு இருக்கா, வேறு ஏதோ ஒன்று சொன்னேன், அவள் செய்யலை, புரிஞ்சிக்கலை. இவ்வளவு மக்கா இருக்கேன்னு. என் பேரனுக்கு அப்போ தான் 3 வயசு. எங்கள் அம்மா இருந்தா எய்த்தாப்பில் உட்காண்டிருந்தான் பேரன். என்னை இப்படி பார்த்தான், என்ன பார்க்குற அப்படின்னு. தாத்தா, மக்கு பக்கெட்டோடு தான் இருக்கும்னா. இப்போ என்னை பக்கெட் ஆக்கிட்டான். ஷோ, எங்கள் அம்மா பேரண்ட்டை கத்துண்டியா அப்படிங்கிறா. தூக்கி இடுப்பில் வச்சு கொஞ்சம் சாக்லேட்டை கொடுத்தேன். ஆத்துக்காரி சிரிக்கிறா. நமக்கு எவ்வளவு படித்தா என்ன, இந்த கோபம் சத்ரு அனுபவத்தில் சொல்கிறேன். கோபத்தினால என்ன பண்ணுவோம்? இழந்துருவோம், எல்லாத்தையும் இழப்போம். அதுவும் மனுஷால இழப்போம், கிட்டக்கே வரமாட்டோம், ஒத்துரும். ஆமாம், விஸ்வாமித்திர மகரிஷி கோபப்பட்டார், ஆத்திரப்பட்டார். என்ன பிரயோஜனம்? அவர் வசிஷ்டரை தேடின்னு போனார். அவர் ராஜாவாக இருந்தார், படையோடு போனார். பசிக்கிறதுன்னார். வசிஷ்டர் இப்படி திரும்பி பார்த்தார் காமதேனுவர். தட்டு தட்டாக சாப்பாடு.
மறுநாளைக்கு வந்துட்டார், எனக்கு இந்த பசுவை என்கிட்ட கொடுன்னு. எனக்கு அதிகாரமே இல்லை கொடுக்கறதுக்குன்னு. கோபம் வந்துடுத்து. ஓய் வசிஷ்டரே, நீர் சன்னியாசி, உமக்கு எதுக்கு இந்த பசுமாடு, என்கிட்ட கொடு. சன்னியாசி மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவர் அழகாக பதில் சொன்னார் வசிஷ்டர். அது வந்தால் கூட்டின்னு போனார். என்ன சொன்னார்? அது வந்தால். அவன் போய் பசுமாட்டை இழுக்க போனார். பசுமாடு வசிஷ்டர்கிட்ட வந்தது. காமதேனு, என்னை கொடுத்துட்டேளா இவர்கிட்டேன்னது. நான் சொல்லலையே, நீ வந்தால் போன்னு சொன்னேன்னார். இனிமேல் போகிறது போகிறது ஓ இஷ்டம்னார். அது வாழை சிலிர்த்தவொன்னே தட்டு தட்டாக சாப்பாடு வந்த மாதிரி வாழை சிலிர்த்தது. வீரர்கள் வந்தால் அவ்வளோ சைனியத்தையும் க்ளோஸ் பண்ணித்து. அப்போ தான் தெரிஞ்சினார். சண்டை போட்டார். அவர் பானம் போட்டார்னா அவர் தண்டம் வச்சுருக்கார், அதில் போய் விழுந்தது. அப்புறம் தான் தபஸ் பண்ணார். அவரே சொல்கிறார் ராமர், நான் கோபப்பட்டேன், துவேஷப்பட்டேன், கோபத்தினால் புரிஞ்சுக்கல, அப்புறம்தான் தபஸ் பண்ணேன். தபஸ் பண்ணால் தான் இவரை மாதிரி ஞானம் பெற முடியும்னு தபஸ் பண்ணேன். யார்? ராமர்கிட்ட சொல்கிறார் தன்னோட சரித்திரத்தை. அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. ஆசை நமக்கு அடுத்தாப்பில் பார்க்குற பொண்ணெல்லாம் அடையணும்னு நினச்சான் ராவணன். என்னாச்சு? கஷ்டம். புஞ்சிகஸ்திலைன்னு ஒரு பெண்ணை கற்பழித்தான். எல்லோரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான் பிரம்மாட்ட. பிரம்மா கூப்பிட்டார், அவரோட பேரன் தானே, நீ விரும்பாத பெண்ணை தொட்டால் தலை பத்தும் வெடிக்கும்னர். ஆசை. ராவணன் வயசுக்கும் சீதை வயசுக்கும் சம்பந்தமே கிடையாது. தூக்கின்னு போனானே என்ன பிரயோஜனம்? ரொம்ப நாள் கழித்து மண்டோதரி பேசினான் ஆத்துக்காரர்கிட்ட. சீதேன்னு இவ்வளவு ஆசைப்படுறீங்களே, அவர் ராமனை தவிர நினைக்கல, போய் சன்னியாசியாக போய் ஏமாற்றி தூக்கின்னு வந்தேள். நீங்கள் தான் எல்லா ரூபமும் எடுத்துப்பேள, இந்த ராமனை மாதிரி ரூபத்தை எடுத்துன்னு போய் அவள்கிட்ட நில்லுங்கோளேன்னா சீதை. இது மண்டோதரி. ராவணன் சிரித்தான். என்ன சிரிக்கிறேன்னா, உன் ஒரு தலைக்கே இவ்வளோ மூளை வேலை செய்கிறது, ஐ ஹவ் 10. என்னன்னா, நான் அதை ட்ரை பண்ணிட்டேன்னா. ராமர் மாதிரி வேஷம் போட்டான் சீதையை அடையிறதுக்கு, ஏமாத்த. ராமர் மாதிரி ரூபத்தை மாற்றினோடனே மாற்றான் மனையை விரும்பாதேன்னு மனசு சொல்லித்தான். அப்படின்னா எந்த அளவுக்கு ராமன் அப்படி நடந்துட்டுருக்கணும் புரிஞ்சுக்கணும். ஆசை நமக்கு காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம், இந்த 6 குணமும் வச்சிருக்கார், இல்லைன்னே சொல்லலை. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. ஃபிசிக்ஸில் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கார், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். எதுக்குமே ஒரு லிமிட், அளவுகோல் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டினோம்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு ஸ்பீடாக போகலான்னு வச்சுருக்கா காரில், அந்த ஸ்பீடு போகக்கூடாது, அது மேக்சிமம்னு வச்சுருக்கா. ட்ரெயினுக்கே வச்சுருக்கா மேக்சிமம் இவ்வளவு கிலோமீட்டர் போகலாம், 120 கிலோமீட்டர் போகலாம்னு வச்சுருப்பா. போக மாட்டேன், 100 தான் போவாள், 100க்குள்ளே தான் போவாள். ஆனால் எங்கேயான ஒரு 10 நிமிஷம் லேட்டுங்கிற போது தடன்னு அடிப்பான் 120. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும்னு. அது ரொம்ப ரேர். அவனுக்கு 100ல் போனாலே டயத்துக்கு போயிடுவான். 120ங்கிறது அவன் அளவுகோல் வச்சுருக்க. ஆமாம், நான் எல்லாமே நீங்கள் காலேஜ் படிக்கிற போதே டிரைவர்கிட்டலாம் கேட்டுப்பேன். இப்போவுமே வந்தே பாரத் டிரைவரை கேட்டேன். ஆமாம், எனக்கு அதெல்லாம் ஆர்வம் உண்டு. போய் கேட்பேன், சொல்லுவார். இல்லை எதுக்கு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்துலையும் வச்சுக்கோங்க, ஒரு அளவு உண்டு. அடுத்தாப்பில் கேட்குறான், எதை இழந்தால் சந்தோஷம் அடைவான். இப்போ ஆசையும் கூடாது, பேராசை. ஆசை இருந்தாலே அடுத்தாப்பில் பேராசை வந்துடும். பேராசைப்படுறதில் என்ன பண்ண போகிறோம்?
சில பேருக்கு ஸ்னாபரி. இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, என்ன பிரயோஜனம்? மெயின்டைன் பண்ண முடியாது. வாடகைக்கு விடணும், அவன் வாடகை ஒழுங்காக தரணும். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ? ரொம்ப பேர் நினச்சிட்டுங்க வீட்டை கட்டி போட்டு வாடகை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, பிரயோஜனமே இல்லை. நீ கோர்ட்டுக்கும் போய் பிரயோஜனம் இல்லை. கோர்ட்டெல்லாம் குடியிருக்கிறவனுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆமாம், அவன் ஜட்ஜி கேட்பான், இப்போ எதுக்கு இவனை காலி பண்ண சொல்கிற, நீ வரப்போறியா? இல்லை, எனக்கு அங்கே ஒரு வீடு இருக்குது, சத்தம் போடாமல் இரு, அவன் கொடுக்குற போது வாங்கிக்கோம்பான். ஆமாம், போச்சு. சரி, அவன் 15 வருஷம் 20 வருஷம் குடியிருந்துட்டான்னு வச்சுக்கோ, நீ விற்கிறேன்னா எங்கிட்ட கொடும்பான். ஆமாம், அதுக்கு தான் நோட்டே போடுறான் 11 மாதம். கலியுகத்தில் 12ன்னா அவன் உரிமை கொண்டாடுவான். தெரிஞ்சுக்கோங்க, 12 வருஷம் இருந்துட்டான்னா போச்சு, உரிமை கொண்டாடுவான். அதனால தான் சொல்கிறான், பேராசை அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு பொறாமை, அவா தன் பொருள் மீது வைக்கின்ற ஆசைக்கு பேர் பற்று, இன்னொருத்தர் பொருள் மீது வைக்கின்ற ஆசைக்கு பேர் அவா. நம்ம கேட்குறோமே, இந்த டம்ளர் யாராத்துது? அவாத்துதுங்கிறான். சொல்கிறான், அவா சுத்த தமிழ், நம்மளுது இல்லை. அழுக்காறு அவா வெகுளி. வெகுளினா கோபம். நீங்கள் அதை தப்பாக பரப்பிட்டான், இவன் வெகுளியாக இருக்கான். வெகுளினா கோபம். இன்னாச்சொல் பதில பொறாமல் இருந்தால் இன்னொருத்தர் பொருளில் ஆசை வரும், அது கிடைக்கலைன்னா கோபம் வரும், அப்போ தகாத வார்த்தைகள் வரும். இன்னாச்சொல் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். தர்மம் சொல்லித்துங்கிறார் தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரத்துலேயும் தான் எழுதுகிறார் வள்ளுவர். அப்போது நமக்கு இதுக்கு பேசிக்காக என்ன தேவை? பொறுமை தேவை, நிதானம் தேவை. அதனால தான் நீங்கள் எந்த உத்தியோகத்துக்கு போங்கோ, கேள்வி கேட்பான், பதில் பொறுமையாக தான் சொல்லணும். எவ்வளோ பொறுமையாக பேசணும். ஆமாம், நீ போய் பாரு, ஒரு உத்தியோகத்தில் போய் பாரு, வர்றவாயே ஏதோ ஒரு கேள்வி கேட்பான். எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஜோசியம் கேட்குறா, ஜோசியம் சொல்கிறேன், ஏதோ ஒரு கேள்வி கேட்குறா. அவனுக்குன்னு தோன்றுறது. நானே ஆச்சரியப்படுவேன், நமக்கு இது ஒன்றுமே தோணலையே, இவன் என்ன இப்படி கேட்குறான். சனிக்கிழமை அனுமார் கோயிலுக்கு போகணுன்னா எத்தனை சனிக்கிழமை போகணும்? உனக்கு அது நிவர்த்தி ஆகிற வரைக்கும் போ. என்னத்தில்லாமோ கேட்குறான். தைரியம் நான் பண்ணிட்டு போகிறதா, கோவிலில் அவளை பண்ண சொல்கிறதா? நீ பண்ணினா அவள் ஏற்றுப்பான்னா பண்ணு, இல்லை நாங்கள் தான் பண்ணுவோன்னு சொன்னால் பணத்தை கட்டு. ஒன்று ஒன்றா சொல்ல வேண்டியிருக்கு. என்ன இல்லாமோ கேள்வி கேட்குறா, எனக்கே தலை சுற்றுறது. நீ இதை பண்ணுன்னா பண்ணு, என்னை விட்டுடு, எனக்கு அடுத்த ஃபோன் வருது அப்படின்னு வச்சுருவேன். ஆமாம், என்னெல்லாமோ கேட்குறா. ரொம்ப பொறுமை வேண்டியிருக்கு. எந்த விஷயத்தை டீல் பண்ணாலும் பொறுமை வேணும். ஆமாம், அதுதான் உபன்யாசத்தில் சொல்லுவேன், தானம் வஸ்தி, அன்னதானம், சொர்ண தானம், எல்லா தானமும் வஸ்தி. எல்லா தானத்துலேயும் நிதானம் ரொம்ப வேணும். அது இல்லைன்னா பிரச்சனை. நிதானமாக இருக்கணும் இதுலேயும். ஆனால் அப்போது நம்ம தெருவில் போகிறோம், எவ்வளோ பொறுமை வேண்டியிருக்கு. காரில் போகிறோம், ஸ்கூட்டரில் போகிறோம், டிராஃபிக்கு சிக்னல் போட்டுடுறான். நம்ம போகிற போது கரெக்டாக ஒருத்தன் குறுக்க வருவான், நம்ம தான் பிரேக்கை போடணும். நீ ஏன் வந்தேன்னு கேட்க முடியாது. நீ ஒருத்தர் சொன்னார், நான் ஆரன் அடித்தேன்னு. ஆரன் அடித்தா விலகுன்னு அர்த்தம். நீ போய் ஆரன் அடிச்சுவிட்டு இடிக்க முடியாது. நம்ம உண்மையில் தான் கேஸை போடுவான். பொறுமை ரொம்ப முக்கியம் இல்லை? அதனால தான் அந்த நாளில் எங்கள் தாத்தா சொல்லுவார், ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் 8 மணின்னா எங்கள் தாத்தா சொல்லுவார், 7 மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும்பர். யூ ஷுட் பி தேர் அன் அவர் பிஃபோர் அப்படிம்பர். ஒரு கோர்ட்டில் வேலை பார்த்தார். நாங்கள் அங்கெல்லாம் சின்ன வயசில் கேட்போம், என்ன தாத்தா அங்கே போய் பெருக்கணுமான்னு.
இப்போ அவர் சொன்னது பளிச்சு போச்சு. இந்த டிராஃபிக்கை பார்க்குற போது 1 மணி நேரம் முன்னாலேயே போகணும் போச்சு. அதுவும் எல்லா ஊர்லேயும் இப்போ டிராஃபிக் தான். உங்கள் ஊரில் இந்த ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து போகிறதுக்குள்ளே பிராணம் போகிறது. அது கடைசியில் ஏர்போர்ட்டு வந்து அவினாசிக்கும் ஈரோடுக்கும் தான் பக்கமாக இருக்குது. பேர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு. ஆமாம், நம்ம இங்கேருந்து போகணுன்னா 10 மணிக்கு பிளேன்னா இங்கே 7க்கே கிளம்பணும், 6க்கே. ஆமாம், கடைசியில் அந்த ட்ரெயின் ட்ராவல் டைம் வந்துடுறது. இங்கேருந்து 6க்கே கிளம்பி போய் 10 மணிக்கு பிளேனை பிடிச்சி வந்தே பாரத்தில் போனாலும் அதே 12க்கு தான் போகிறான். சொல்லு என்ன சௌக்கியத்தக்க நீங்கள் இப்போ. அதனால் ரொம்ப பொறுமை வேணும். சீக்கிரம் கிளம்பணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ரொம்ப எந்த விஷயத்தில் எடுத்துக்கோங்க பகவான். அதில் தான் பூமி ஆதேவி தான் பொறுமைக்கு அவள் தான் கற்றுக்கணும். அதுதான் ஏற்கனவே பூமியை காட்டிலும் பொறுமையானவள் தாயினா. பூமாதேவி தான் பொறுமையாக இருக்கா. நம்ம பாருங்க ஓடுறோம் ஆடுறோம், சாக்கடையை க்ளீன் பண்ணதுக்கு தோன்றோம், டெலிஃபோனுக்கு தோன்றோம், ஈபிக்கு தோன்றோம், நல்லா கொத்துறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல்னா வள்ளுவர். எவ்வளோ பொறுமையாக இருக்கு பார். அவன் ரோட்டில் தோன்றான், எதுக்கு தோன்றான்னு அவனுக்கே தெரியாது. எதுக்கு இங்கே தோன்றீங்க? இவர் தோண்ட சொன்னார் தோன்றேன்னா. இவனுக்கு பணம் தான். அதை தோண்டி முடிச்சு விட்டு அப்படியே குப்பெல்லாம் போட்டுட்டு போய்ட்றேன் பறிச்சு. நம்ம ஓட்டின்னு போகிறப்போ நின்று போக வேண்டியிருக்கு. ஆமாம், எவ்வளோ சிரமம் பாரு. அதனால் பொறுமை ரொம்ப முக்கியம். எதனால் ஒருவன் உயர்வடைகிறான்? கல்வி. எப்பவும் கற்கணும். நம்ம சும்மா டிகிரியை முடிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம், பிஹெச்டி பண்ணோம், அது என்னவோ பண்ணோன்னு. அதான் இப்போ சொன்னேன், அப்டேட் பண்ணணும், படிச்சுட்டே இருக்கணும். வள்ளுவர் அழகாக சொன்னார், நுண்ணிய நூல் பல கற்பினும். நீங்கள் ஒரு குறளை ஸ்பீடாக படிக்கிறேன், கற்க கச்சடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன். அப்படி படிக்கப்படாது. கற்க எழுதிக்கோ, இப்படி ஒரு கோடு போடு. இப்போ எல்லா சீரையும் அங்கே எழுது, இப்போ படி. கற்க கசடர கற்க கற்பவை படித்ததை திரும்பி கசடர கற்க கற்றபின் திருப்பி கசடர கற்க நிற்க கற்க. மனசில் பதிகிற மாதிரி படிங்கிறான். அதை விட கரெக்டாக சொன்னான் வள்ளுவன், அதற்கு தக கற்க. நீ சப்ஜெக்டுக்கு ஏற்றாப்பில் படிக்கணும். தமிழ் படிக்கிறேன்னா, லிட்ரேச்சர் படிக்கிறேன்னா அர்த்தம் படிச்சுட்டு செய்யுளை படிக்கணும். தமிழோ இங்கிலீஷோ லிட்ரேச்சரில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா கவனிங்க உபன்யாசத்தை, அர்த்தம் சொல்லிட்டு தான் செய்யுள் சொல்லுவேன். நல்லா நோட் பண்ணுங்க. பில்லி செய்யுளோ கம்பன் செய்யுளோ ஆழ்வார் பாட்டோ தியாகபிரம்ம கீர்த்தனையோ அர்த்தத்தை சொல்லிட்டு தான் பாடுவேன். அப்போ தான் உனக்கு புரியும். இங்கிலீஷ் ப்ரோஸ் படிச்சுட்டு டிக்ஷனரி பார்க்கணும், அப்போ தான் அர்த்தம் புரியும். கணக்கு ஃபார்முலா போட்டுட்டு ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணணும். இப்போ இந்த காலத்து குழந்தைகளுக்கு வாய்ப்பாடே கிடையாது, எல்லாம் கால்குலேட்டரை வச்சுன்னு இருக்கு. நம்மெல்லாம் வாய்ப்பாடு படித்தோம், ஓரண்டு 2 மட்டும் இல்லை, கால் வாய்ப்பாடு, அரை வாய்ப்பாடு, 1/8 அதெல்லாம் படித்தோம். இன்றைக்கி நான் கணக்கு பண்ணுறப்போ இப்படி கிடுகிடுன்னு போட்டுவிட்றேன் கால்குலேட்டர் இல்லாமல். இந்த காலத்து குழந்தைகள் கால்குலேட்டரை வச்சு போட்டுருக்கு. இப்படி போடணும் கண்ணுன்னு சொல்லித்தரேன். இல்லைம்மாம்மா இந்த வாய்ப்பாடெலாம் படிச்சிருக்கேடா? ஆமாம், நீ படி. வாத்தியார் சொல்லித்தரலைனாலும் படி. அதற்கு தக கற்க. சயின்ஸ் படிக்கணும்னா ப்ராக்டிக்கல் கிளாஸ் போகணும். ஹிஸ்டரி மனப்பாடம் பண்ணணும். புரியறதோ புரியலையோ தட்டன் நம்ம நெட்ரு பண்ணணும். நம்ம அப்போ தான் புரியும்.
இல்லைன்னா புரியாது. எங்கள் வாத்தியார் ஹிஸ்ட்ரி வாத்தியார் ஸ்ரீரங்கத்தில் சிலபஸில் இல்லாததுன்னு சொல்லி தருவார். சிலபஸில் இருக்கிறது மட்டும் இல்லை, என்ன புஸ்தகத்தில் இல்லையோ சொல்லி தருவார். புஸ்தகத்தில் இருக்கிறதையும் சொல்லி கொடுப்பார். மனப்பாடம் பண்ணு. விசாகதத்தர் எழுதின நூல் ஒன்று தான் போட்டிருப்பா ஸ்கூலில், முத்ரா ராட்சசம். எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. இன்னொரு புஸ்தகம் இருக்குது தெரிஞ்சுக்கோ, தேவி சந்திரகுப்தம். அவர் குறிக்கிற போது என்ன பண்ணிவிட்டார், விசாகதத்தர் எழுதின நூல் 2 டேஷ் போட்டுவிட்டார். நாங்கள்லாம் எழுதினோம். மற்ற கிளாஸ் பையன்லாம் இன்னொன்று இல்லையே சார்னா. வாத்தியார் சொன்னார், தெரிஞ்சால் எழுதி இல்லை விட்டுவிடுன்னு. அன்றைக்கே சொல்லி கொடுத்தார். எல்லோரும் கலிங்க மன்னனோட சண்டை போட்டான் அசோகன்பா. கலிங்க மன்னன் பேர் தெரியாது. இப்போ நம்ம சேரன் சோழன் பாண்டியன் சொல்கிற மாதிரி ஒரு பட்டத்தோடு வாழு. காரவேல் ஆஃப் கலிங்கா ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாரு. தெரிஞ்சுக்கோ கல்யாணரம்மான் கிளாஸில். எல்லாமே படிக்கணும். ஆமாம், எல்லாம் ஒரு விஷயத்தையும் அட்டிஸ்மெண்ட்டு போய் கல்வி, எஜுகேஷன், யூ ஷுட் ப்ரமோட் யுவர் செல்ஃப் each and every day. நம்மளை அப்லிஃப்ட் பண்ணணும். நம்மளை எந்த பிரபந்தம் படிக்கிறியா, தேவாரம் படிக்கிறியா, நிறைய படிக்கணும். நீங்கள் க்ஷேத்திரம் போகிறீள், க்ஷேத்திரங்களுக்கு போகிறதுக்கு முன்னால் தேவாரத்தில் பாடியிருக்காளா, திருப்புகழில் முருகனை பாடியிருக்காளா? ஜோசியம் சொல்கிறேன் தெரியலை. வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகழ் படியுங்கோ, இப்போ தான் வியாதி போகுங்கிற. வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகழ்னு இருக்குமாங்கிறான். திருப்புகழ் இப்போ படிக்கலேன்னு அர்த்தம். திருப்புகழ் படி. எல்லா ஸ்தலத்தையும் பாடியிருக்கார் அருணகிரிநாதர். தெரியுமா உனக்கு? கூகுளில் போய் தட்டு, எல்லாம் வரும், எல்லாம் கிடைக்கிறது. இதில் போய் இதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே, அதுதானே கல்வி. கூகுளில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. எங்கள் வாத்தியார் சொல்லுவார், படிக்கிற போது காப்பி அடிக்கணுன்னா கூட சப்ஜெக்டு தெரிஞ்சால் தானே காப்பி அடிப்போம். இப்போ நமக்கு முன்னால் எழுதுகிறவன் நம்ம சப்ஜெக்டு தான் எழுதுகிறான்னு தெரியணுமே. அது இருக்கு. ஒரு பையன் காலேஜில் வேகமாக காப்பி அடித்தான், முன்னால் இருக்கிறவனை பார்த்து. வெளியில் வந்து இதுதான் கஷ்டம்னா. அவன் கேட்டால் நீ என்ன படிக்கிறேன்னு. ஃபஸ்ட் இயர்னா. அவன் சொன்னால் நான் செகண்ட் இயருங்கன்னு. சப்ஜெக்டு தெரியலையே. சார் நீங்கள் ரொம்ப பேர் நினச்சிருங்க காப்பி அடிக்கிறது சொல்லணும்னு. நீ புஸ்தகத்தையும் கொடுங்களேன் பரீட்சம் போதும். இந்த பக்கத்தில் தான் இதுக்கு பதில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே. எப்படி காப்பி அடிக்கிறது எப்படி? நீ எது பண்ணாலுமே தெரிஞ்சுக்கணுமே. ஒன்று ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தெரியலை, டைம் டேபிள் பார்க்க தெரியல. அப்போவே அவன் என்ன டைம் போட்டிருக்கான், ஏது போட்டிருக்கான். ரொம்ப பேருக்கு தெரியல. தர்மசாஸ்திரமும் தெரில, கவர்மெண்ட்டு சாஸ்திரமும் தெரில. கவர்மெண்ட்டில் ராத்திரி 12 மணிக்கு மேலே நாளை கணக்கு. ஆமாம், நம்ம தர்மசாஸ்திரத்தில் நாளைய கணக்கு எப்போ தெரியுமா? 11:15 நாழிகைக்கு முன்னால் சூரியோதயத்துக்கு. இப்போ 6 மணி சூரியோதயம், ராத்திரி 1:30 மணிக்கு அப்புறம் ஜனிச்சாலோ மரணம் ஏற்பட்டாலோ நாளை கணக்கு. அவன் வெள்ளைக்காரன் 12 வச்சுருக்கான். 12, 1:30 ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது தெரியல, டிக்கெட்டு புக் பண்ணிவிட்றா. மதுரையில் மார்கழி மாதம் 30 நாளும் உபன்யாசம் பண்ணிட்டு பொங்கலுக்கு முதல் நாள் ராத்திரி எங்கள் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை பிடிச்சி மெட்ராஸ் போவேன். அங்கே ராத்திரி 10 மணிக்கு. பாண்டியனை ரொம்ப ரிஸ்க்குன்னு அதில் பண்ணிப்பேன். முன்னாலேயே பண்ணிவிடுவேன். 3 டயர் ஏசியோ 2 டயர் ஏசியோ லோயர் பர்த்து. அங்கே யாரோ அதிகாரி வருவா, அவர்கிட்ட சொல்லி சைடு லோயர் போடுங்கன்னு. அப்போல்லாம் டிக்கெட்டு வாங்கணும், போய் கம்ப்யூட்டர் வள்ளி அவர்கிட்ட சொல்லி சைடு லோயர் போட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். 10 மணிக்கு அங்கே கிளம்பினா எங்கள் திருச்சி 1 மணிக்கு வரும் ராத்திரி. நான் நல்லா தூங்குறேன். அங்கே ஒரு மாமி 1 மணிக்கு வந்து எழுப்புறா, என்னோட பர்த்துன்னு. நான் புரிஞ்சுன்னுட்டேன் இது 12 மணி கேஸுன்னு. நேற்று டேட்டு போட்டு டிக்கெட்டு போட்டிருக்கான்னு. இல்லை மாமி என்னோடது, நீங்கள் டிடிகிட்ட
அவர் நல்லா தூங்குறார். அவன் திருச்சியில் ஏறுற ஆள் இருந்தால் அவன் தான் முழிச்சுன்னு இருப்பார். நீங்கள் அவரை எழுப்பி கேளுங்க ஒன்று. நான் ஏன் கேட்கணும்னு கத்துறா. ரொம்ப பொறுமையாக இருந்தேன். டிடி எழுப்பி கூட்டின்னு வந்தேன். இன்னும் கேட்குறா, சொல்லுங்க ஒன்று, டிக்கெட்டை காட்டுங்க ஒன்றா. 13:01 டிக்கெட்டு போட்டு வாங்கியிருக்கா. திருச்சிக்கு வரும்போது அந்த ட்ரெயின் 14:01. நல்ல வேளை இந்த மாமி யோகம் ஒரு பர்த்து இருந்தது. ட்ரெயின் கிளம்பியாச்சு. ஃபைன் பண்ணிட்டான். எத்தனையோ ரூபா ஃபைன் பண்ணி பர்த்து சார்ஜு எல்லாம் போட்டான். மாமிகிட்ட ஷார்ட்டாக இருக்குது பணம், 500 ரூபா இன்னும் வேண்டிருக்கு. 3 டயர் ஏசி. நான் எடுத்து கொடுத்தேன். கொடு டிக்கெட்டு. இந்த மாமி ரொம்ப தேங்க்ஸுன்னா. எங்கே இறங்குறேன்னு கேட்டேன். மாம்பழத்தில். நானும் மாம்பழம் தான். யார் வர அவங்கள கூட்டின்னு போகிறதுக்குன்னு. பையன் வரான். வரும்போது 500 ரூபா கொன்ற சொல்லுங்க ஒன்று. பாட்டுக்கு இறங்கி போயிட்டேன்னா. இப்போ இந்த உங்கள் ஊரில் கிளம்புறானே செம்மொழி, ராத்திரி 12:30. ஏன் இப்படி வச்சானே தெரில. நீங்களாம் எழுதி போட்டு அதை கொஞ்சம் 11:45 மாற்றுங்கோ. 11:30 இன்னி கணக்கில் அப்போ தான் பண்ணலாம். நீங்களாம் இவ்வளோ வியாபாரிகள் எதுக்கு 12:30 அர்த்தராத்திரியில் இங்கேயும் தூக்கம் போகிறது, திருச்சிக்கு போகணுன்னா 4:30 அங்கேயும் தூக்கம் போகிறது. 11 மணிக்கு கிளப்புறாப்புல சொல்லுங்க. திருச்சியில் 10:30 கிளப்புறேன். ஆமாம், எல்லா சங்கத்துலேயும் எழுதி போட்டு மாற்றுங்கோ. 12:30 இப்போ நான் பண்ணலை. மறுநாள் காலத்தில் 7 மணிக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸில். அது ராத்திரி தூக்கம் போகிறது. இங்கேருந்து 11 கிளம்பணும். அப்புறம் முழிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் திருச்சி வரும்போது அலாரம் வச்சுக்கணும். அது மாயவரம் இது மன்னார்குடியோ எங்கேயோ போகிறேன். சிரமம். நீங்கள் ரொம்ப பேர் உங்கள் கோயம்புத்தூரில் நான் ஒரு தடவை அதில் போனேன். ரொம்ப பேர் அன்னி டேட்டை போட்டுட்டு வந்து நிற்கிறான். டிடி சிரிக்கிறான். தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக இதை சொல்ல வர. கல்வி எந்த விஷயத்துலையுமே நமக்கு நாம் உத்தியோகம் பார்க்குறத தவிர மற்ற விஷயத்தில் தெரியாது. ரொம்ப ஜாகிரதையாக டீல் பண்ணணும். நுண்ணிய நூல் பல கற்பினும் வள்ளுவர் எழுதுகிறான். மற்றும் தன் உண்மை அறிவே பகவத் கிருபையில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எல்லாம் வேலை செய்யணும், எல்லாம் இருக்கணும். அது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. ஆமாம், கல்வி எது இந்த உலகத்திலே உயர்ந்த லாபம்னு கேட்குறோம். ஹெல்த்து. அதுதான் வெள்ளக்காரன் சொன்னான், ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்து ரொம்ப முக்கியம். ஹாப்பினஸ் இதில் கிடைக்கிறது. இது போதும். ஆதிசங்கர்கிட்ட சிஷ்யம் கேட்குறான், கிம் துக்கஹா, எது துக்கம்? அசந்தோஷகா, திருப்தி இல்லாமல் இருத்தல். நமக்கு இன்றைக்கும் வாழ்க்கையில் உபயோகப்படுற மாதிரி தானே கேள்வி கேட்குறான். சொல்ல யோஜனை பண்ணிப்பார். இன்றைக்கும் உபயோகப்படுறது. நாளைக்கு எத்தனை யுகமானாலும் இந்த யட்ச பிரசனம் உபயோகமாக இருக்கும். ஆதிசங்கரனும் பிரஸ்னோத்தரத்தின மாளிகான்னு எழுதுறார். கிம் துக்ககா, துயரம், திருப்தி இல்லாமல் இருத்தல். திருப்தி வேணும். நமக்கு இது போதும். நமக்கு திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுலேயும் நாம் சந்தோஷம் அடைய முடியாது. முதல்ல நிம்மதி இருக்க முடியாது. நிம்மதியான வாழ்க்கை இப்போ அதுதான் இல்லை இளைஞர்கள்ட்ட. 25 வயசு பையனை பார்க்குறா, 27 வயசு பையனை பார்க்குறா. பொண்ணாத்தில் பையன் 1 லட்சம் சம்பாதிக்கணுங்கிறா. 1.5 லட்சம். இந்தியன் எக்கானமி நிதி மந்திரி என்ன பட்ஜெட்டு போடுறா, இந்தியாவில் கிடைக்குமா அப்படின்னு தெரியலையே. 1 லட்சம் 1.5 லட்சம் கேட்குறா. கள்ள நோட்டு தான் அடிக்கணும். அது கிடைக்குமா இந்த வயசில்? சரி, அமெரிக்காவில் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு அமெரிக்கா வேண்டாம் அப்படிங்கிற. திருப்தி இல்லையே. நீயும், நான் ஒரு பொண்ணையே கேட்டேன், நீயும் 50,000 சம்பாதிக்கிற, அவன் 50,000 சம்பாதிக்கிறான், போருமே. அதில் கொடுத்தனும் பண்ணு.
சொல்லு. எப்படி கொடுத்தனும் பண்ணுறது எதுலேயும் பண்ணலாம். நமக்கு வருமானத்துக்கு ஏற்றாப்புல தானே பண்ண போகிறோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும். நானே ₹1,00,000 1,50,000 2,00,000 சம்பாதிச்சாலுமே திருப்தி இல்லைன்னா இருக்காதே. எனக்கு புரியலை இப்போ இருக்கிற பொண்ணை பெற்றவாளுக்கு இருக்கிற ஆம்பிஷன் என்னன்னு புரியலை. இவ்வளோ ரூபா சம்பாதிக்கணும். அவள் ஒரே பொண்ணும் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பணம் அனுப்பணும்னு சொல்கிறேன். அது நியாயம், அது நியாயமான பேச்சு. அதுவும் சில பேராத்தில் இந்த பையனாத்துலேயும் தப்பு பண்ணுறேன். எங்கிட்ட வந்து ஜோசியம் பாஜா ஒரு பையனாத்தில் இப்போ நடந்துருமே இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு. ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த பொண்ணு 1,00,000 சம்பாதிக்கிறான். அந்த பொண்ணு நிச்சயதாம்பூலம் முன்னாலேயே சொல்லிட்டான், நான் ₹40,000 எங்கள் அப்பாவுக்கு அனுப்புவேன், ₹40,000 உங்களுக்கு தரேன், ₹20,000 எனக்கு செலவுக்கு வேணும்னுட்டோம். இவன் சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான். கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி 3 மாதம் கழித்து தான் நான் பார்க்குறேன். என் உபன்யாசத்துக்கு வர அந்த மாமி, இந்த மாமி நாட்டு பொண்ணு வந்தாச்சா? வந்தாச்சு அப்படின்னு இழுத்தா. அந்த மாமி சொல்கிறா, மாமனாருக்கு என் பிள்ளை தான் 40,000 அனுப்புகிறாங்கிற. அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னும் புரியல? என்ன சொல்கிற? அனுப்புகிறாங்கிற என்ன அர்த்தம்? அவள் சம்பாதிக்கிற 1,00,000 இவளை சேர்ந்ததான். இப்போ இவளை சேர்ந்ததுங்கிற போது அவன் அப்பா அம்மாவும் இவளை சேர்ந்தவா தானே. அந்த எண்ணம் இல்லையே. சொல்லுங்க. எந்த எந்த விஷயத்திலையும் திருப்தி இல்லை. அப்புறம் எப்படி நாட்டு பொண்ணு இருப்பா? பையனை தனியாக தான் கூட்டின்னு போ. ஆமாம், எல்லாரும் தப்பு பண்ணுறா அவள் ஆங்கிளில். காரணம் என்ன? இந்த திருப்தியின்மை. திருப்தியின்மை எப்போ இருக்கோ அவளுக்கு கர்வம் இருக்குது. அவளுக்கு வந்து தான் தான் கர்வம்னால என்ன அர்த்தம்? டாமினேட் பண்ணுற நேச்சர். கூடாது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சமுதாயத்தில் வந்து எல்லார்ட்டையும் என்ன போச்சு? சகிப்புத்தன்மை போச்சு, திருப்தி போச்சு. இதுக்கெல்லாம் மாற்றாக இருக்கிற கர்வம் இருக்குது, பெருமை இருக்குது, தான் தான் படிச்சிருக்கோங்கிற எண்ணம் இருக்குது. ஒரு பொண்ணு சொல்கிறா, நான் இந்த காலேஜில் படித்தேன். காலேஜ் பேர் வேணால் சொல்கிறேன், பிட்ஸ் பிலானி. ஒரு பையனோட அப்பா ஃபோன் பண்ணுறார், தமிழ்நாட்டு காலேஜில் படித்தது காலேஜை. அந்த காலேஜ் மட்டும் பேர் சொல்லலை. அதுக்கு பொண்ணு சொல்கிறா, பொண்ணே பேசுகிறா பையனோட அப்பாட்ட, எங்கே படித்தா உங்கள் பையன்? இந்த காலேஜ். ஓ, லோக்கல் காலேஜாங்கிறா. சரி, சொல்லு, யோசனை பண்ணிப்பார். எந்த காலேஜில் படித்தாலும் பிஇ தானே. சொல்லு, எங்கே படித்தா என்ன? என்ன தனியாக மூளை இருந்து வேலை செஞ்சால் என்ன சார்? அதே கம்பெனியில் தானே வேலை பார்க்க போகிறான். அதே தானே சம்பாதிக்க போகிறான். இந்த எண்ணம் இல்லையே. எங்கே படித்தா என்ன, ஏதா படித்தா என்ன? எல்லா காலேஜ்லேயும் A+B² இருக்குது. A² + B² + 2AB தான். அதை மாற்று, சொல்லு. எல்லாருக்கும் ஒன்று தான். காரணம் என்ன? எல்லாருக்கும் அடிப்படையாக தான் சொல்கிறேனே, கர்வம். இந்த அவன் எழுதுகிற மாதிரி கல்வி வேணும், ஹெல்த்து வேணும். ஹெல்த்து போகிறதுக்கு காரணம் என்ன? கோபப்படுறதுனால. டாக்டர் என்ன சொல்கிறான்? போய் கையை பிடிச்ச உடனே சுகர் ஏறி இருக்குது, பிபி ஏறி இருக்குது, டென்ஷன், கோபப்படுறேள். காட்டுறதே இது பாருங்க, அடிக்கிறதுங்கிறான். இதில் வேடிக்கை, அவன் பிபி செக்கப் பண்ணுற போது இன்னும் ஏறுறது. அதனால தான் டாக்டர் மாடிப்படி ஏறி நம்ம போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் பிபி பார்க்குறாரு.
ஆமாம், உடனே பார்க்க மாட்டேன். உடனே பார்த்தா கூட காட்டும். புசு புசுங்கிற போது ஆமாம் புஷ்ஷுன்னு ஏறும் இறங்கும். கவலை அன்றைக்கே நீங்கள் படித்தேளோ இன்னொரு படிச்சிருப்பேள் மறந்துருப்பேள். 1975 ஒருத்தன் ஆர்டிக்கிள் எழுதினா, இந்தியன் கல்ச்சரில் 55லேருந்து 65 ஹார்ட் அட்டாக் வரும்னா. ஏண்டாண்ணா பொண்ணு கல்யாணம் ஆனும் பிள்ளை கல்யாணம் ஆனும் வேலை பார்க்கணும்னு அடங்கி இருக்கணும். அடங்கிலாம் இருக்க மாட்டேன். எப்படி இருப்பான்? அவள் உத்தியோகம் எங்கேயோ இருக்குது, என்ன இடத்துலையோ இருக்குது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம தான் படிக்க வைக்கிறோம், நிறைய சம்பாதின்னு பாம்பே போங்கிறோம், அமெரிக்கா போங்கிறோம், டெல்லி போங்கிறோம். ஒத்தராவது எங்கிட்ட ஜோசியம் பார்க்குறாளே, இது என் பிள்ளை ஜாதகம், கோயம்புத்தூர்லேயே வேலை பார்ப்பேனா அப்படின்னு ஒருத்தரும் கேட்கறது இல்லை. இங்கேயே இருப்பேனா கேட்கறது இல்லை. கிறுக்கா பேசுகிறான் ஒருத்தன். வயசான காலத்தில் எங்கள் அம்மா அப்பா எங்கிட்ட தான் இருக்காங்கிறான். நான் திண்டிவனத்தில் ஒரு ஐயங்காரத்தில் தங்குவேன். 10 பேர், என்னையும் ஒரு பையனா பாபிப்பா. அவர் கேட்பார், ஐயங்கார் உங்கள் தாயாரும் பேர் மேடையில் உங்கள் அம்மா எங்கே எழுதிருக்கா? ஸ்ரீரங்கத்தில் அண்ணாவாத்திலையான்னார். இல்லைன்னு. அக்காவாத்திலையா? இல்லை. நாக்பூர் அக்காவாத்திலையா? இல்லை. மெட்ராஸில் உங்காத்தில் இருக்காளா? இல்லைன்னு. பின்ன அம்மா எங்கே தான் இருக்கான்னார். அவருக்கு பதில் சொன்னேன், அம்மாட்ட தான் அடியேன் இருக்கேன்னு. நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், மாமனார் மாமியார்கிட்ட தான் நான் இருக்கேன், அம்மா அப்பாட்ட தான் இருக்கேன் சொல்லணும். நம்ம எப்போவுமே குழந்தை தானே, சொல்லு. போச்சே, பொறுமை போச்சே. நீங்கள் என்ன பண்ணுற? பாம்பேக்கு வேலைக்கு போ, டெல்லிக்கு போ, அமெரிக்கா. அப்புறம் என் பிள்ளை போயிட்டான்னா அப்புறம் அங்கே போனோன்னா அவன் அந்த கிளைமேட்டு உனக்கு ஒத்துக்கலை, இல்லை அங்கே தான் போகணும்னு நிர்பந்தம். பையன் என்ன பண்ணுவான்? பாம்பேக்கு வேலைக்கு போயிட்டு பெரிய கம்பெனி சம்பாதிச்சுன்னு மாதத்துக்கு ஒரு 2 நாள் அம்மா அப்பா பார்க்க வருவான் கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டில். கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதிகாரி சொல்லுவாள், சும்மா நம்ம போயிட்டே இருக்க முடியாது, செலவு, அம்மா அப்பாவை இங்கே வர சொல்லிடுங்க. ஆமாம். அவன் பையன் உடனே ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுவான், நீ ராம்நகர் வீட்டை விற்றுட்டு இங்கே வந்துடும். எவ்வளோ ரூபா போகும்? 1 கோடிக்கு போகும். விற்றுட்டு வந்துடும். நான் இங்கே வீடு பெருசாக கட்டுறேன், உங்களுக்கும் ரூம் சேர்த்து கட்டுறேன்னு. அங்கே அவன் வாங்கி கட்டுவான். 4 பெட்ரூம். அவன் பெரிய ஆஃபீஸ் வச்சுருப்பான். ஆஃபீஸுக்கு ரூம், சமையல், திண்ணை, இண்டிபெண்ட் ஹவுஸே கட்டுவான். சம்பாதிக்கிறானே பாம்பேயில் எங்கேயோ தள்ளி, நெருள்னு எங்கேயோ தள்ளி கட்டுவான். இவரும் 1 கோடிக்கு விற்று விட்டு 75 லட்சத்தை பிள்ளைக்கு கொடுத்துட்டு 25 லட்சத்தை இவர் வச்சுட்டு அவருக்கு எங்கே இடம் தருவான்? திண்ணையில் இடம். பொம்மநாட்டியாக பிறந்தால் பரவாயில்ல, சமயக்கட்டில் இருப்பான். நாட்டு பொண்ணு காய் நெருக்கி தரேன்னு. ஆம்பளையாக பிறந்தால் திண்ணையில் இருக்கணும். ஃப்ளாட்டில் சிட் அவுட்டுன்னு பேர் வச்சுருக்கான். தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஏன் சிட் அவுட்டு தெரியுமோ? சிட் அண்ட் அவுட்டு. ஏதாவது ஆச்சுன்னா வயசு ஆக ஆக 70 80 வேதம் பாட்டுக்கு சொல்கிறது சதமானம் பவதின்னு. இருந்து பார்த்தானா தெரியும். வேதமாக இருக்குது, நம்மன்னா இருக்கோம். 70க்கு மேலே 75 80 இருக்கிறவளை போய் கேளு, எப்படி இருக்கேன்னு கேளு. இருக்கு. இன்னும் இந்த யமன் வரமாட்டேங்கிறான். திண்ணையில் உட்காண்டிருக்கார், 75 வயசு. அவர் பிள்ளையோட பிள்ளை, பேரன் ஃப்ரெண்டு வரான், 5ஆம் கிளாஸ். பேரன் ஃப்ரெண்டு வரான், தாத்தா சங்கர் இருக்கானா? இருக்கான், கூப்பிடுங்க. சங்கரா, இதுக்கு பேர் தான் சாக போகிறது காலத்தில் சங்கரான்னு பேர். உங்களுக்கு ஒரு பாட்டு தெரியுமோ தெரியாதோ, 3/4 ஸ்கூலில் நாங்கள்லாம் படித்தோம். இப்போ இருக்கிறவளுக்கெல்லாம் தெரியாது. என் ஜென்ரேஷன்லேயே இருந்தவளுக்கு ஞாபகம் இருக்கோ என்னவோ தெரில. 3/4க்கு ஏகாமுன். 3/4னா என்ன? 3வது குச்சி. முன்னரையில் வீழாமுன். திண்ணையில் போய் கிடக்கிறதுக்கு முன்னால் அக்காலரை கண்டு அஞ்சாமுன். யமனை கண்டு பயப்படுறதுக்கு முன்னால் விக்கி இருமாமுன்.
விக்கல் வரத்துக்கு முன்னால் மாகாணிக்கு ஏகாமுன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கச்சி ஒருமா என்று ஓது காஞ்சிபுரத்தில் இருக்கிற பிள்ளையார கும்பிடுங்கிறார். இதை கூப்பிட்றான். நான் குளிக்கிறேன்னு சொல்லுங்கிறான் பேரன். குளிச்சுட்டு வரான். இந்த பேரன் ஃப்ரெண்டு எதுக்கு வந்தான்? கணக்கு நோட்டு கேட்க. கணக்கு நோட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே. இவரை பார்த்து கேட்குறான். இந்த இங்கிலீஷில் தான் கேட்பான். ஹூ இஸ் ஹி? தி மை கிராண்ட்ஃபாதர். கிராண்ட்ஃபாதர் மீன்ஸ் ஃபாதர்ஸ் ஃபாதர். ஓ, அவள்லாம் இன்னும் இருக்காளாம்மா. இவன் வந்த போய் எங்கள் தாத்தாலாம் அப்போவே போயிட்டாம்மா. இது இவம்மா காதில் விழும். உங்கள் அம்மா கொடுத்து வச்சவன். மற்றும் தொடர்பாடு எவன்கோல். அடுத்த கேள்வி அதுதான். அதுக்கு தான் இப்போவே சொல்கிறேன். உலகத்தில் எது ஆச்சரியம்? கிம் ஆச்சரியகா? என்ன கேளு. தினந்தோறும் எத்தனையோ உயிர் போகிற போது இந்த மனுஷன் தான் மட்டும் சாஸ்வதம் நினைக்கிறானே. அதைத்தான் சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த உடம்பு எக்ஸஸாக தெரியுமா? எக்ஸஸ் பகைங்களை. மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை. பகைனா விரோதி. இப்போ இந்த டம்ளரில் எவ்வளவு ஜலம் விட முடியுமோ இந்த அளவு தான். இந்த பாத்திரத்தில் நிறைய இருக்கேன்னு ஊற்ற முடியாது. எக்ஸஸ். எக்ஸஸாக இருக்கே. உலகத்தில் எது ஆச்சரியம்? சார் நேற்றுக்கு இருந்தார் இன்னைக்கு இல்லைங்கிறான். பெருமையாக சொல்கிறோம். வருத்த பண்ணும். நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்தது இவ்வுலகு. கண்ணில் ஜலம் விடுங்கோ. நம்ம வாழ்க்கை அனித்தியம். இந்த சரீரத்தில் எத்தனை வருஷம் இந்த உயிர் இருக்கணும்னு எழுதி வச்சுருக்கான்னு தெரியாதே. அதுக்குள்ளே நல்லதை பண்ணுங்கிறான். அப்போவே அன்றைக்கே சொன்னேன். பரீட்சித்து 7 நாள் கேட்டான். இதுக்குள்ளே பாகவதங்கள்னர். நமக்கு என்ன ஆகும்னு தெரியலையே சார். வாழ்க்கையே சிரமத்தில் இருக்கும். அதனால் அதுக்கு பயப்படவும் கூடாது. அதுவும் சொல்கிறா. பயந்து என்ன பண்ண போகிறோம்? அதனால தான் காத்தால எந்திரிக்கிற போது பகவான் நாமா சொல்லணும். ராத்திரி தூங்குகிற போது சொல்லணும். ராத்திரி தூங்குகிற போது ஏன் சொல்லணும்? காத்தால எந்திரிப்போம் நிச்சயம் இல்லை. இப்போ ஒரு பக்கம் பார்த்தா தூக்கத்திலேயே போயிட்டா தேவலாம்னு தோன்றது. வியாதிக்காரால் பார்த்தா எவ்வளவு இருக்குது நமக்கு. இப்போ நம்ம தெம்பாக இருந்தாலுமே பிள்ளை நாட்டு பொண்ணு மாப்பிள்ளை வச்சுக்க தயாராக இல்லை. அவள் சொத்து உனக்கு தானேன்னு சொன்னால் என்ன சொல்கிறா? இருக்கட்டும், வச்சுட்டாலும் வரும், வச்சுக்காட்டாலும் வருங்கிற. எங்களுக்கு தானேங்கிற. பார், சரி பிள்ளை நாட்டு பொண்ணே வச்சுக்கட்டும், பொண்ணு மாப்பிள்ளையே வச்சுக்கட்டுமே. நமக்கு வந்த வியாதி, நமக்கு வந்த கஷ்டத்தை வாங்கிக்க முடியுமா? யாரும் வாங்கிக்க முடியாது. நமக்கு ஒரு ரணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி ஆச்சு. டாக்டர் இதை சாப்பிடாதே, இதை சாப்பிடுங்கிறான். எல்லா சொந்தக்காரன் தான் வந்தா, எல்லாம் செஞ்சா. இப்போ அனுபவிக்கிறது நான் தானே. சொல்லு. உப்பு இல்லாமல் சாப்பிடு. சுகர் இருக்குது, கஷ்டம் வரும். இனிப்பும் கூடாது. ஆப்ரேஷன் ஆனதில் உப்பும் கூடாது. உப்பு போட்டு சாப்பிட்டா கால் வீங்கிறது. உப்பு இல்லாமல் சாப்பிட்டா கரெக்டாக இருக்குது. பார், எல்லா வசதியும் இருக்குது. நமக்கு என்ன தோன்றுறது? சரி, இந்த ரணத்தோடு விட்டால் பரவாயில்ல, இனிமேல் ஃபர்தராக எதுவும் வந்துவிடக்கூடாது. பகவான் நமக்கு பாருங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு, இந்த உடம்பு பூரா எல்லாம் வச்சுட்டு வியாதியையும் வச்சுருக்கேன். இந்த வயசு கிளம்பு. நம்ம பண்ண புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதே வியாதி ரூபத்தில் தான். வியாதி ரூபத்தில் தானே அனுபவிக்கிறோம். பூலோக நரகம், கோர்ட்டும் ஆஸ்பத்திரியும். பார், நீ போய் பாரு. ஒருத்தர் வீட்டுக்கு போய் பாரு.
ஒவ்வொருத்தர் என்னென்ன சொல்கிறா, என்னென்ன வியாதி சொல்கிறா. கடைசியில் என்ன ஆகுது? சரி, முதியோர் இல்லத்துக்கு போனாலும் அங்கே ஒருத்தர் செய்யணுமே, அங்கே ஒருத்தர் செய்கிறான்னு தானே போகிறோம். சொல்லுங்க, யாரோ ஒருத்தரை நம்ம டிபெண்ட் பண்ணுறோம். இங்கே யாருமே இந்த பூமியில் இண்டிபெண்ட் கிடையாது. ஆனால் என்னவோ ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறான். அது இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிவிட்டு பிரதம மந்திரி கூண்டில் நின்று ஏற்றுறாரு. நமக்கு எங்கே சுதந்திரம் கிடைச்சது? யார் சுதந்திரி சொல்லு? நம்ம யாரும் பிறந்தவுடனே அம்மா அப்பா சொல்கிறத கேட்குறோம், கல்யாணம் ஆனவுடனே ஆத்துக்காரியில் ஆம்படையான் சொல்கிறத கேட்குறோம், வயசாச்சா பிள்ளை நாட்டு பொண்ணு மாப்பிள்ளை சொல்கிறத கேட்குறோம், ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸர் சொல்கிறத கேட்கணும். சொல்லு, ஆட்டோவில் உட்காண்டா ஆட்டோ டிரைவர் சொல்கிறத தான் கேட்கணும். நீ சொல்லுவ இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போனால் அவன் தான் ஓட்டுறான், நம்ம ஓட்டலையே. ஏன்பா இப்படி போகிறேன்னு எங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் வாய முடின்னு உட்காந்து வாங்கங்கிறான். பற்றியா? நம்ம சொல்கிறது யார் கேட்பா? நம்ம யார்? பகவான் ஒருத்தன் தான் இண்டிபெண்ட். அவனுமே இண்டிபெண்ட் இல்லை, பக்தனுக்கு டிபெண்ட். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ என்ன தொண்டன் இல்லாமல் ஏது ரங்கநாதன்? சொல்லு, பகவான் எப்படி இருப்பான்? தொண்டன் இல்லாமல் இருக்க முடியாதே. ஆமாம், தொண்டன் இல்லாமல் ஒன்றும் இப்போ நீங்கள் இல்லாமல் நான் யாருக்கு உபன்யாசம் பண்ணுறது? சொல்லு. அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உயிர் இந்த கூட்டுக்குள்ளே இருக்குது. வயசுங்கிறது இந்த உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. ஆமாம், கீதையில் அதைத்தான் சொல்கிறான். ஒரு நாள் கீதை போட்டிருக்கேன், சொல்கிறேன். இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் இருக்குது. இந்த உயிர் உடம்பை பிடிச்சின்னு இருக்கு. பகவான் நம்மளை பிடிச்சிருங்க, மாற்றணும். நம்ம உடம்பை விட்டுட்டு உயிர் பகவானை பிடிக்கணும். உயிரோ இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கும்போதே நம்ம அப்படி பண்ணுறதில்ல, அதனால தான் கஷ்டப்படுறோம். சரீரத்திலேயே பிரேமம் வைக்கிறோம், என்ன பிரயோஜனம்? ரணப்படுறோமே. ரொம்ப பேருக்கு தெரியலையே. ராத்திரி தூங்குறோமே, உசுறு போச்சு, பொழுது பிடிஞ்சு எழுந்திருக்கிறோம் பார், இன்னொரு ஜென்மா. என்ன சார் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறேன்? நான் சொல்லலை சார், ராமாயணம் பாரதம் திருக்குறள் எழுதியிருக்கான் வள்ளுவர், படி. ராத்திரி தூங்குற பார், உசுறு போச்சு. நம்பிக்கை இல்லை. அதனால தான் எல்லோரும் ராத்திரி பாலை குடிச்சிட்டு படுத்துக்கிறோம். இன்றைக்கி அநேகமாக ரொம்ப பேர் குடிக்க மாட்டான். போனவனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கிறோம். ஒரு பாய், ஒரு தலைகாணி, அப்புறம் போர்வை. சில பேர் மூஞ்சியெல்லாம் மூடிக்கிறான். மூஞ்சியெல்லாம் மூடக்கூடாது, தூக்குறப்போ தான் மூடணும். பையன்தான் கொண்டு வந்து அக்னியை வைக்கணும். இப்போ அவாவா வச்சுக்கிறா தலை பக்கம் சுருள் சுருளாக. இப்போ அதை மாடனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டான். அதுக்கு நல்ல பேர் வைக்கப்படாதோ? அதுக்கு என்ன வச்சுருக்கான்? ஆளை விட்டு. இல்லை, ஆள் இன்னுன்னு வைக்கப்படாதோ? காத்தால எந்திருந்தோடனே வீட்டை சாணி தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணுறோம், புண்ணியாச்சனம் பண்ணுறோம். செத்துப்பிட்ட முடியும். காத்தால எந்திருந்தோடனே குளிக்கணும். ஏன்னா நம்மளை குளிப்பாட்டி தானே கொண்டு வைப்பா. நம்ம செத்து போனால் பொண்ணு வருவா கூடத்தை எடுத்துட்டு, உசுரோடு இருக்கிறதுனால நம்மளே குளிப்பாட்டிக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு ஊரில் உபன்யாசம் பண்ணுற போது ஒருத்தன் கேட்டான், சில பேர் 2 நாள் குளிக்காமலே இருக்கான்னு, இதுக்கு என்ன விளக்கம்னா, யாரோ வரணும்னு போட்டு வச்சுருக்கான் பாரு. அதுவும் இவனும் ஒன்று தான். வள்ளுவர் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இப்போ நம்ம இதில் என்னன்னு கவனிங்கோ. அதுக்கு தான் உயிரோடு இருக்கும் பொழுதே சித்த முன்னால் வியாக்கியானம் பண்ணினேன். இந்த கர்வம், பொறாமை, திருப்தியின்மை இதெல்லாம் நீக்கணும் உயிரோடு இருக்கிற போதே. உயிர் போச்சு போச்சு. நீ எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக இருந்தேன்னு கொண்டு போய் தகனம் பண்ண போகிறான் சொல்லு. எங்கள் அம்மா சொல்லுவா, உசுரோடு இருந்தால் கொண்டு வைக்க முடியாது,
செத்து போனால் வச்சுன்னு இருக்க முடியாது. சொல்லு, நம்ம என்ன அதில் இதுக்கு என்ன விளக்கம்னு தெரிஞ்சுக்கோங்க. செத்து போகிறோங்கிறதுக்காக பயப்படாத. என்றைக்கோ ஒரு நாள் போகிறோம். இருக்கிற போது நல்லது செய்யணும், இருக்கிற போது திருப்திப்படணும், இது போதும். இருக்கிற போது நல்லதை பண்ணணும். அப்போ தான் உன்னை நீ போனால் 4 பேர் வாழ்த்துவான். அது அழகாக இந்த காலத்து கவி சொன்னான். நீ மன்னவனா சின்னவனா என்று பிறப்பே சொல்லும், நீ நல்லவனா கெட்டவனா என்று இறப்பே சொல்லும். உன்னை வந்து பார்க்க வேண்டாம் செத்து போன. இன்றைக்கி நீ செத்து போனேன்னு கேட்டால் கண்ணில் ஜலம் விடணும். எங்கே இருக்கானோ, ஐயோ தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லணும். நல்ல தொண்டு பண்ணார். நமக்கு பகவான் இந்த சரீரம் கொடுத்திருப்பதே தெரிஞ்சுக்கோங்க, நல்லது செய்வதற்கு. இப்போ பாருங்க, ஒரு நாய் ஆடு எதுவும் போய் நல்லது பண்ணாது, நாம் தான் பண்ணுறோம். வயசானவாளுக்கு எல்லாருக்கும் தொண்டு பண்ணுங்க, கஷ்டம்தான். கோவிலுக்கு தொண்டு பண்ணு, ஸ்கூலுக்கு பண்ணு, அனாதை இல்லத்துக்கு பண்ணு, ஒரு பஜனைக்கு போய் 100 ரூபாயை கொடு, நான் வேணால் இலையெல்லாம் எடுத்து போடட்டுமான்னு கேளு. சரி, சர்வீஸ் பண்ணு. முதல்ல வீட்டுக்கு பண்ணு, அப்புறமா மற்ற இடத்துக்கு பண்ணு. வீட்டுக்கு பண்ணாமல் மற்ற இடத்துக்கு பண்ணக்கூடாது. அம்மா அப்பாவை கவனி, ஆத்துக்காரி குழந்தைகளை கவனி, அப்புறமா பண்ணு. அதுதான் அதுக்கு அர்த்தம். உயிர் போகிறதுன்னு கவலைப்படாது. அது ஒரு நாள் போகிறது, அது போகட்டும். அது போயிடுதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் யமன் எப்போ வருவான்னு ஒருத்தன் கேட்டான். யமன் வந்தால் நீ இருக்க முடியாது. எப்போ நீ இருக்கியோ இன்னும் உங்கள்கிட்ட வரலேன்னு அர்த்தம். புரியுது? ஆமாம், அதுக்கு தான் பட்டினத்தார் சொன்னார், காலன் வரும் முன்னே கண்பஞ்சடை முன்னே பகவன் நாமாவை சொல்லு. அப்போ யமன் வர்றதுக்குள்ளே சொல்லுன்னா யமன் வர்றது தெரியாதே. அதனால தான் எப்பவும் சொல்லு, எப்பவும் நல்லதை செய், எப்பவும் நல்லதை நினை. நமக்கு இன்னொன்று, நீங்கள் ரொம்ப பேர் சொல்கிறீங்க என்னால் முடியாது, எடுத்த உடனே சொல்கிறேன். என்னால் இவ்வளவு தான் முடியும்னு சொல்லு. இப்போ கோவிலில் ஒரு ஹோமம் பண்ணுறா, இப்போ பாரதம், இப்போ நானே உபன்யாசம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன முடியுமோ அந்த பிளேட்டில் போடு. முடியாதுன்னு சொல்லாத. 10 ரூபா தான் முடியுமா போடு, 20 ரூபா தான் முடியுமா போடு, தப்பு இல்லை. முடியாதுன்னு சொல்லாத. எப்படி முடியாமல் இருக்கும் சொல்லு. யூ ஆர் ஏர்னிங் மணி, நல்ல நீ அதனால் எதுவுமே என்னால் இயலாது சொல்லிடாது. பகவான் சொல்கிறான், அங்கேருந்து கீதையில் சொல்கிறான், ஒரு மனுஷனுக்கு எல்லா கெட்ட குணமும் போயிடும், இயலாமைங்கிறது கூடாது. ஆமாம், ராமா 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 என்று நாமம் சொல்லடா, ராமா நாமம் சொல்லடா, பொல்லாத யமன் வந்தால் விடமாட்டான், ராமதாசன் என்று சொன்னால் தொடமாட்டான். கிருஷ்ணா 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 என்று நாமம் சொல்லடா, பொல்லாத யமன் வந்தால் விடமாட்டான். கிருஷ்ணதாசன் என்று சொன்னால் தொடமாட்டான். ராமா 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 என்று நாமம் சொல்லடா,
இதில் என்ன அர்த்தம்னா, நமக்கு உயிர் இருக்கும் பொழுது இந்த பகவன் நாமாவை சொன்னால் மிருத்யு பயம் இருக்காது. ரொம்ப பேர் எனக்கு தான் ஃபோன் பண்ணுறா, பயமாக இருக்குன்னு. ஏன் பயம் வருகிறது? ஃபியர். இந்த பகவன் நாமாவை சொல்லாதனால, பகவத் விஷயத்தில் ஈடுபடாதனால. நமக்கு பகவான் இருக்கான், அவன் ஒரு நாள் வரத்தானே போகிறான். நம்ம நாம சொல்லியாச்சுன்னா நம்மளை விட்டுற போகிறான். நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் போயிடும். ஆழ்வார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அவன் வைப் பண்ணுறான். என்ன யோஜனை பண்ணு. இப்போது கல்யாணராமன் ஒருத்தட்ட 5 லட்சம் ரூபா கடன் வாங்கினேன் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட சொல்கிறேன், நான் சம்பாத்தியம் பூரா செலவாருது பஜனை மடம், இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏதாவது கிருபை பண்ணுங்கோங்கிறேன். அவர் நான் உபன்யாசகர்னு சொல்கிறார், நீங்கள் தரவே வேண்டாம்ங்கிறார். இப்போ அவர் சொல்லணும். அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பகவான் நாம் செய்த பாவத்தை போக்கும்படியாக நாம் நடந்துக்கணும். நாமாவை சொல்லணும். நம்ம அவனை போக்குன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். போக்கிடு, நான் செய்த பாவத்தை எல்லாம் போக்கு. இந்த சரீரத்தை எப்பொழுது நாம் எடுத்தோமோ புண்ணியமும் செய்திருக்கிறோம், பாவமும் செய்திருக்கிறோம். இப்படி எடுத்துக்கோங்களேன். புண்ணியம் பண்ணதுனால்தான் பகவன் நாமா சொல்கிறோம். பகவன் நாமா சொல்வதனால் பாவம் போகிறது. எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. புண்ணியம், அப்போது புண்ணியத்தை நாம் நல்ல விதமாக உபயோகப்படுத்தணும். கோவிலுக்கு வருதோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டோன்ட் கன்ஃபியூஸ். சம்பாத்தியம் பண்ணுறது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், எவ்வளவு அங்கே எவ்வளவுதான் நாம் சம்பாத்தியம் செய்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தானம் செய்ய வேண்டும். கோயிலுக்கு, குளத்துக்கு, நாம் பக்தி மார்க்கத்துக்கு. இப்போ நான் அந்த சப்ஜெக்டுக்கு போகிறேன். தனம் ஈட்டணும்னு சொன்னான். யாரும் தனம் வேண்டாம்னே சொல்லவில்லை. தனம் ஈட்டணும், நன்மார்க்கத்துக்கு செலவழிக்கணும். சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திக்கு பஜகோவிந்தம்னர். உலகத்தில் எது ஆச்சரியம்னு கேட்குறானே, கிம் கிம் ஆச்சரியகா, எது ஆச்சரியம், எது ஆச்சரியம்னு சொன்னால், இந்த பூமியில் எத்தனையோ ஜீவராசிகள் உயிரை விடும் பொழுது தான் மட்டும் நிலையானவன் நினைக்கிறானே. வள்ளுவர் சொல்கிறார், நில்லாதவற்றை நிலை என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. இந்த உலகமே அழியக்கூடியதுங்கிற போது நாம் எப்படி நிலையானவன்? பகவான் ஒத்தன்தான் நிலையானவன். அவன்தான். நம்ம அவன் காலத்தான் பிடிக்கணும். எப்படி நம்ம இங்கே டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம், இதான் பகவான் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா இங்கே வச்சுருக்கோம். அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இருக்குது கேள்வி, எனக்கு சொல்ல முடியல, இன்னும் விஷயத்துக்கு போகணும். யக்ஷன் சொன்னான், இறந்து கிடக்கிற 4 பேரில் ஒத்தனை பிழைக்க வைக்கிறேன், உனக்கு யார் வேணும்னு கேட்டான். வியாசரில் நகுலன் இருக்குது, எங்கள் வில்லி சகாதேவன் எழுதுகிறார். சகாதேவனை எழுப்பி கொடுன்னார். ஏன்னு கேட்டார், நாங்கள் குந்தி பெற்ற பிள்ளைகள் 3 பேரில் நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கேன், இந்த சின்னம்மா மதிராதேவி பெற்ற பிள்ளையில் ஒத்துரு இல்லையேன்னு கேட்டேன்னா. சகோதரத்துவத்தை கற்றுக்கோங்கோ. குத்திரமிலா மொழிக்கு குந்திக்கு யான் ஒருவன் இருக்க மத்திரிக்கு மகவில்லையேன்னா. யமன் காட்சியளித்து 4 பேரையும் எழுப்பி, நான் தான் உன் தந்தை யமதர்மன் வந்திருக்கேன்னு சொல்லி, நீ கவலைப்படாதே, 1 வருஷம் விராட தேசத்தில் மறைஞ்சிருந்து இரு, நீ சௌக்கியமாக இருப்பேன்னு. அர்ஜுனனும் சொல்கிறான், விராட தேசத்தில் இருப்போம்னு. 6 பேரும் போகிறா. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இந்திரபிரஸ்தத்தில் ராஜாவாக இருந்தவா இன்றைக்கி பாருங்க, விராட தேசத்தில் போய் வேலைக்காராளாக போகிறான்.
அதில் தர்மபுத்திர ஒருத்தர் தான் சன்னியாசியாக போனார். பீமன் சமையல்காரனாக போகிறான். அதுலேயும் அர்ஜுனனும் தர்மபுத்திரன் தான் சௌக்கியமாக இருந்தார். அர்ஜுனன் நாட்டியம் சொல்லித்தர அந்த ஊர்வசி சாபத்தினால பேடியாக போனான். நகுலன் குதிரைகளை காப்பவனா, சகாதேவன் பசுக்களை மேய்க்கிறவனா, திரௌபதி அந்த விராடன் மனைவிக்கு வேலைக்காரியாக போகிறான். அவள் பேரெல்லாம் வேறு. தர்மபுத்திரருக்கு கங்கபட்டர், பீமனுக்கு பலாயணன், அர்ஜுனனுக்கு பிருகன்னழைன்னு பேர், நகுல சகாதேவாளுக்கு தாமக்கிரந்தி தந்திரிபாலன்னு பேர். இவளுக்கு பேர் விரதசாரணின்னு தமிழில் சொல்கிறது, சமஸ்கிருதத்தில் சைரந்திரின்னு சொல்லுவாள். இப்போ பாருங்க என்னாச்சு, ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்கிறா. நீங்கள் எல்லோரும் கற்றுக்கணும். நான் இந்த வேலை செய்கிறதான்னு கேட்குறேன். கோவிலுக்கு வரேள், சாப்பிட்ற அடியார்கள் ராதா கல்யாணம் சீதா கல்யாணிக்கு போகிற சாம்பார் வாளி எடுத்து பரமாறு, தொண்டு பண்ணு. ஆமாம், இல்லைன்னா எல்லாரையும் வரவா செருப்பு வைக்கிறா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லு. தொண்டு பண்ணு, எல்லா தொண்டும் செய்யணும். எனக்கு மணச்சநல்லூரில் பஜனை மடம் ருக்மணி கல்யாண மண்டபப்படி நாங்கள் 4-5 நாள் முன்னாலேயே போயிடுவோம். நானே ஏற்றுக்காரி வழக்கமாக எடுத்து பெருக்கி சுத்தம் பண்ணுவோம். ஓடி வருவா அக்ராரத்தில், என்னென்னா நீங்கள் எனக்கு புண்ணியம் வேண்டாமா. அப்புறம் பஜனை முடிஞ்சு அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சு களைஞ்சி திருப்பி சுத்தம் பண்ணுவோம். 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து தான் மெட்ராஸ் போவோம். நம்ம மேடம், ஆமாம், நீங்கள் அதனால் தொண்டு பண்ணணும். உங்கள் குல தெய்வம், இஷ்ட தெய்வம், ராமர் கோயிலுக்கு வர என்ன ஆட்கள் வேலை ஆட்கள் இருந்தாலும் நீ பண்ணணும். குப்பையை முதல்ல போடாதீங்கோ. பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கே எங்கே போடணுமோ அங்கே போய் போடு. அங்கங்கே மூலையில் போடாதேங்கோ. அங்கே இருக்குன்னு ஒரு டப்பா வச்சுருக்கா, போடு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வா ஆத்துக்காரியோட, நீயே வழக்க மாதிரி எல்லாம் எடுத்துன்னு வா, குறையில்லை. சுத்தம் பண்ணு. அவள் வேலைக்கார பண்ணினாலும் நீயும் பண்ணு, தப்பு இல்லை. நம்ம ராமர் கோயில், நமக்கு யாரும் பொன்னாடை போத்த வேண்டாம், பிரசாதம் தர வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நானே காரத்தால் உஞ்சவர்த்தி வரேன், வந்துட்டு போகிறேன், பிரதட்சணம் பண்ணுறேன், ஒத்துருமே இல்லை. பட்டரெல்லாம் இருந்தால் தானே தீர்த்தம் ஜடாரி தருவா. அவள் ஏதோ ஒரு வேலையாக போகிறா, பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடுவேன். இருந்தால் வாங்கிப்போம், இல்லைன்னு நம்ம பாட்டுக்கு போகிறோம், ராமனை தொழுதுட்டு அவ்வளோதானே. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பிரசாதத்தை வச்சுருக்கா, வேணும் எடுத்துக்கோ, இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. எதையுமே ஒன்று வச்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. பாண்டவாள்கிட்ட விராட தேசத்தில் இருக்கா. அங்கே விராடனுக்கு ஒரு மச்சினன் கீச்சகன்னு பேர். அவனை எழுப்புன்னுட்டா. அவன் காமுகன், திரௌபதியை துரத்தின்னு வந்துட்டான். சபை கூடியிருக்கு. சூரிய பகவான் ஒரு கிங்கரனை அனுப்பினார், அவனை அடித்தார். இப்போ சமையல் கூடத்தில் இருக்கிற பீமசேனன் கையில் கதையை எடுத்துட்டான். இப்போ அங்கே கங்கபட்ரா உட்காண்டிருக்கிற சபையில் தர்மபுத்திரன் நல்லா கேளு, அதுக்கு தான் பாரதம் கேட்கணும். பீமனை பார்த்து சொல்கிறார், சமையல்கார பலாயனரே மரத்தை பிடுங்கிவிட்டான். இந்த மரம் விறகுக்கு பயன்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மரத்தை பிடுங்கி இவனை இங்கே கொல்லாதே, காட்டில் போய் மரத்தை பிடுங்கி விறகுக்கு எடுத்துக்கோன்னார். காட்டில் போய் இவனை கூட்டின்னு போய் கொன்னுடுவோன்னு. சூக்ஷ்மமாக பேச கற்றுக்கணும். இவ்வளோ நல்லா பேசின தர்மபுத்திரர் எந்த ஆம்பளையுமே இந்த பொண்டாட்டிகிட்ட பேசுகிற போது கோபம் வந்துடும். அது எங்கேருந்து வரும்னு தெரியாது. அவர் தர்மபுத்திரர் சும்மா இல்லாமல் அவர் கத்தின்னு வந்தவுடனே, ஏமா இப்படி கூத்தாடி மாதிரி கத்தரேன்னார். சும்மா இருக்க வேண்டியதானே அவர். அவன் பதில் சொன்னான், சுவாமி உமக்கு நான் கூத்தாடின்னு எப்படி தெரியும்? நான் சூதாடி மனைவி கூத்தாடி தானேன்னான். இனிமேல் அவர் பேசுவார். ராத்திரி
நர்த்தன மண்டபத்தில் அர்ஜுனனும் பீமனும் திரௌபதியும் ஒன்று கூடனா கீச்சகன் துரத்தின்னு வந்துட்டானேன்னா அதுக்கு யோஜனை சொன்னான் அர்ஜுனன். நீ அவனை விரும்புகிறதா சொல்லி மண்டபத்துக்கு கூட்டின்னு வான்னான். இந்த முட்டாளும் போனான். இப்போ விரும்புகிறேன்னு அங்கே போனால் பீமன் உட்காண்டிருக்கான் புடவையை கட்டிண்டு. திரௌபதி ஓரமாக நிற்கிறா. இவன் புடவையை கட்டின்னு இருக்கிறவுமே பொம்மநாட்டின்னு நினச்சின்னு இருக்கான். காதல் வச்சனம் பேசின்னு வரான். வந்த வடக்கையெல்லாம் புடவை கட்டிண்டு தலையை போத்திப்பா. அந்த வழக்கம் எங்கே இருந்தது அதை எடுத்துட்டா. இப்படி போத்திண்டு உட்காண்டிருக்கான் பீமன். ஆமாம், பொம்மநாட்டி மாதிரி உட்காண்டிருக்கான். இப்படி அவன் வந்தனள் என்னுடைய மாதவ பையன், நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு வந்து பீமன் பக்கத்தில் உட்கார்ந்தான். காதல் வச்சனம் பேசி இவன் கீச்சகன் திரௌபதின்னு நினச்சி ஆலிங்கனம் பண்ணான். அவன் பீமன் துரியோதனம் மேலே இருக்கிற கோபம் இவன் வந்து ஆலிங்கனம் பண்ணவுடனே பீமன் ஆலிங்கனம் பண்ணான். அவன் 10,000 யானை வலிமை. அப்போ தான் தெரிஞ்சது இது பொம்மநாட்டி சரீரமாக இல்லையே அப்படின்னு. பெருத்த யுத்தம். கீச்சகன் பெரிய பலசாலி. அவனுக்கு 99 தம்பிகள், எல்லாரையும் கொன்னா ராத்திரியே. திரௌபதி சொன்னால் என்னை 5 பேர் காப்பாற்றுறா, அதில் ஒருத்தன் கொண்டுட்டான்னு. துரியோதனன் பீஷ்மரை கேட்குறான், பஞ்சபாண்டவா எங்கே ஒளிஞ்சிருப்பான்னு. பீஷ்மர் சொன்னார், எங்கே தர்மம் இருக்கோ நியாயம் இருக்கோ அங்கே அவள் இருப்பான்னார். அப்போது ஒரு ஒற்றன் வந்தான். விராட தேசத்தில் யாராலும் கொல்லப்பட முடியாத கீச்சகனை ஒரு கந்தர்வன் கொன்னான்னு பேசிக்கிறா. அது நம்ம பீமனாக இருக்காதான்னு கேட்டான். அவள் படையெடுத்துன்னு வந்தா. அந்த காலத்தில் பசுமாட்டை பிடிச்சுட்டா அவமானம். பசுமாட்டை பிடிப்போம்னு வந்தா. பஞ்சபாண்டவா இந்த தேசத்துக்கு வரும்போதே தங்கள் கதை ஆயுதத்தெல்லாம் அங்கே ஒரு பன்னி மரத்தடியில் வச்சுருந்தா. அப்போ தான் தர்மபுத்திரர் சொல்கிறார், உன் பையன் சண்டைக்கு போகிற போது இந்த பிருகநிலைங்கிற அந்த பெண்ணை தேரோட்டியாக போச்சொல்லுன்னா அர்ஜுனன் தேரோட்டினான். பீமன் எல்லோரும் சண்டைக்கு போனான்னு தர்மபுத்திரரை தவிர. அங்கே போன போது இவன் நபும்சகனாக இருக்கான். போர்க்களத்தை பார்த்த உடனே பயந்துட்டான். கீழே இறங்கி ஓடினான். அர்ஜுனன் துரத்தின்னு போனான். அவனோட இவளோட பன்னி மரத்தடியில் போய் எடுத்தான் அவள் பதுக்கி வச்சுருந்த ஆயுதத்தை. அப்போ தான் அவன் இளவரசனோலையோ கேட்டான், நீங்கள் யாருன்னு. நான் அர்ஜுனன், இவன் பீமன் எல்லாம் சொன்னான். சந்தோஷப்பட்டான். சண்டை நடந்தது. வில்லையம்பையும் வளைச்சான் அர்ஜுனன். பானம் போட்டபோது துரோணர் சொன்னார், உன்னை இந்த பேடி ரூபத்தில் பார்க்க வரல அப்படின்னர். அடித்தான் பானத்தை. மோகனாஸ்திரம் போட்டான். எல்லார் மேலே இருக்கிற வஸ்திரத்தை எடுத்துன்னு வான்னான். அவள் வெளிப்பட்டா. இன்னும் 1 வருஷம் ஆயிடுத்தான்னு கேட்டான். நேற்றோடு முடிஞ்சிருத்துன்னார். பழையபடி பேடியாகவே வரான். தர்மபுத்திரர் சும்மா இல்லை, விராடனோட சொக்கட்டான் விளையாடுறார். ஏன் இந்த விளையாட்டெலாம் விளையாடப்படாதுன்னா சண்டை வரும். அப்போது இந்த விராடன் தன் பையனை புகழ்ந்தான், கௌரவாளை ஜெயிச்சுட்டு வரான்னு. அப்போ தர்மபுத்திரர் சும்மா இல்லாமல் பிருகநிலை தேரோட்டினதுனால்தான் ஜெயிச்சான்னா. அப்போ கையில் இருந்த பகடை எடுத்து ஓங்கி அடித்தார். தர்மபுத்திரன் மூக்கில் பட்டு ரத்தம் கொட்டித்து. திரௌபதி அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் ஏந்தி மருந்து போட்டா. ஏன்னா பஞ்சபாண்டவா சபதம் வச்சுருக்கா, தன் சகோதரன் உடம்புலேருந்து ரத்தம் வந்தால் யார் காரணமோ தலையை எடுத்துருவேன்னு. தர்மபுத்திர கெட்டிக்காரர் பீமனையும் அர்ஜுனனையும் வெளியில் நிறுத்தி இளவரசனை மட்டும் உள்ளே விடுனான். அவன் நேராக வந்தவன் தர்மபுத்திரன் காலில் விழுந்தான். விராடன் கேட்டான், அவர் காலில் ஏன் விடுறேன்னு. அப்பா இவர் யார் தெரியுமா? தர்மபுத்திர மகாராஜான்னா. அவனும் கிரீடத்தை வச்சு சேவித்தான். தர்மபுத்திர பீமன் அர்ஜுனனை சமாதானப்படுத்தினார். அந்த விராடனோட பையன் உத்தரையை அபிமன்யுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். உபப்ளாவியம்ங்கிற இடத்துல ஒன்று கூடனா அங்கே உலூகன்கிற பிராமண முனிவனை தூது அனுப்பிச்சா. அவன் பாண்டவாளுக்குரிய பங்கை தரமாட்டேன்னு விட்டான். பெருமாள் துவாரகையில் படுத்திருந்தார். துரியோதனன் வரான் இவரை தேடிண்டு. பெருமாள் வேண்டாங்கிறான், கிருஷ்ணன் கடவுள் இல்லைங்கிறான். ஆனால்
அவன்கிட்ட ஆயுதம் மட்டும் வேணும்னு வரான். எந்த காலத்துலேயுமே அப்படி தான். கடவுளை இல்லேம்பா, ஆனால் கோயிலில் மட்டும் ட்ரஸ்டி போஸ்ட்டு வேணும்பா. ஆமாம், ஏன்னா அங்கே தான் புளியோதரன்னா இருக்குது. துரியோதனன் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தான். தேடின்னு வரான். கிருஷ்ணருக்கு தெரியும் வரான்னு. படுத்திருந்தார். ஒரு கண்ணை மூடி சூரியனுக்குரிய கண்ணை திறந்துன்னு சந்திரனுக்குரிய கண்ணை மூடினாராம். ஏன்னா இவன் சந்திர வம்சத்தை சேர்ந்தவன், அவனை ஒழிக்கணும்னு. அவன் படுத்துக்கிறதுக்கு முன்னாலேயே காவலாளிகிட்ட சொன்னார், இந்த குருடன் பையன் வருவான், என்னை கேட்காதே உள்ளே விட்டுடுன்னார். வந்தமை அறிந்து கொற்றவாயிலோர் தம்மை நோக்கி அந்தன் மாமதலை வந்தால் அறியாத அழைமின் என்று சந்திரன் ஒடுங்கி தபனனே சரிக்குமாறு பந்தனையிலாதான் யோகத்துயில் வர பள்ளி கொண்டான். வாசலில் வந்து நின்னா. காவலாளியை பார்த்து இவன் கேட்டான், இடையன் இருக்கானான்னு கேட்டான். ஓ, காவலாளி பார்த்தான், இந்த மடையனைத்தான் சொன்னார் போல இருக்குது, உள்ளே இருக்காருன்னா. வந்தவன் தலை பக்கத்தில் போய் உட்காண்டான். நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எந்த பெருமாளை சேவிக்க போனாலும் முதல்ல திருவடியை சேவிச்சுட்டு தான் திருமுடியை சேவிக்கணும். அதுவும் படுத்துன்னு இருக்கிற பெருமாள் பாம்பு மேலே படுத்துன்னு இருக்கார். பாம்பு அவருக்கு அடங்கி இருக்கும், நமக்கு இருக்காது. அதனால் முதல்ல திருவடியை பார்த்துட்டு தான் திருமுடியை பார்க்கணும். பெருமாளோட திருவடியை சேவிக்கணும். விவரம் தெரிஞ்ச பட்டாச்சாரியாராக இருந்தால் படுத்துட்டு இருக்கிற பெருமாள்கிட்ட போனோம்னா, எங்கள் ஸ்ரீரங்கம் மாதிரி ஊரில் முதல்ல திருவடியை தான் காட்டுவார். பாதம்னு இப்படி தான் காமிச்சின்னு வருவா. அதுக்கப்புறம் தான் திருமுடியை காட்டுவா. முதல்ல திருவடியைத்தான் சேவிக்கணும். அந்த இவன் தலைப்பக்கம் இருந்தான். மனசில் கிருஷ்ணர் அர்ஜுனனை நினச்சார். அர்ஜுனன் அவர் தங்கை என்ன பண்ணிகிட்டு இருக்கான், துவாரகைக்கு அவன் மாப்பிள்ளை. அவன் வேகமாக வந்துட்டான் தேரில். ஊரே வரவேற்றது. உள்ளே வந்தவுடனே கேட்குறான் காவலாளியே, எம்பெருமான் இருக்காரான்னு கேட்டான். இருக்கார் அப்படின்னா. திருவடியில் வந்து நின்னான் அர்ஜுனன். இப்படி படுத்துன்னு இருக்கார். அவன் தலை பக்கத்தில் உட்காந்துருக்கான். இவன் திருவடியில் நிற்கிறான். கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படி கண்ணை திறந்து வா அர்ஜுனான்னார். அவன் உடனே அண்ணா துரியோதன மகாராஜா வந்திருக்காருன்னா. கிருஷ்ணர் எந்திருந்து வரணும் வரணும், ரொம்ப நேரம் ஆச்சான்னார். இங்கேருந்து சொல்லிட்டு தான் தேரை அனுப்பிச்சிருப்பேனேன்னார். எங்கே 2 பேரும் ஒன்றா வந்திருக்கேன்னு கேட்டார். சமாதானமானு கேட்டார். உடனே துரியோதனா வரப்போகிற யுத்தத்தில் என்ன நீங்களே முடிவு பண்ணிட்டேடான்னார். அப்போ அர்ஜுனனை நான் கேட்குறேன்னா கிருஷ்ணர் சொன்னார், அவன் சின்னவன், அவனே கேட்கட்டும்னார். அவன் உடனே கேட்டான், கிருஷ்ணா நீ எங்கள் பக்கத்தில் இரு, அதுவே போதும்னா. துரியோதனை திரும்பி பார்த்தார். உன் நாராயண படையை கொடு, நீ போர்க்களத்தில் ஆயுதம் எடுத்து சண்டை போட மாட்டேன்னு வரங்குடுன்னா. தந்தேன்னர். துரியோதனம் போன உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்தார். அவனும் இன்னும் ஆயுதத்தை எடுக்காதேன்னுட்டான். என் படையை வாங்கிட்டு போயிட்டான். நீ என்னை கூட்டின்னு போகிற, என்ன பிரயோஜனம்னு கேட்டார். முடை கமழ் முல்லை மாலை முடியவன் தன்னை போரில் படையிடாது ஒழிமின் என்று பன்னகத்வஜன் வேண்ட நெடிய மாமுகிலும் நேர்ந்து விஜயா நினக்கு அடுபோரினில் செய்யும் ஆண்மையன், உனக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டான். கிருஷ்ணா உன் லீலையெல்லாம் அவனோட வச்சுக்கோ, நீ எங்கிட்ட காட்டாதே, நீ எங்கள் பக்கத்தில் இருந்தாலே போதும், நாங்கள் ஜெயிச்சிருவோம். இதைத்தான் வெள்ளைக்காரன் சொன்னான், இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி எகெயின்ஸ்ட் அஸ். இப்போ புரிஞ்சுனேடா, இத்தனை நேரம் விளக்கம் சொன்னேனே. சரீரம் போகக்கூடியது, ஆத்மா உள்ளுக்குள்ளேயே பரமாத்மா இருக்கான். நம்ம பரமாத்மாவை நினச்சி பரமாத்மா நம்மளோடய இருக்கணும்னு நினச்சாச்சுன்னா எந்த கஷ்டமும் வராது. சரி, எவ்வளோ பெரிய கஷ்டம் வரட்டுமே, கவலையே படாதே. சதா பகவானை தியானம் பண்ணும். எனக்கு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணுறா, இந்த கம்பெனியில் வேலை, மேல் அதிகாரி ப்ரெஷர் பண்ணுறான், அதை பண்ணுறான். அனுமாரை கும்பிடு, பகவானை தியானம் பண்ணு, ராமநாமா சொல்லு, ஒருத்தரும் உன்னை ப்ரெஷர் பண்ண மாட்டேன். நீங்கள் அதனால் உன்னை கவனிங்க. நம்மளோட டியூட்டியை ஒழுங்காக பண்ணி நம்ம பகவான் நாமாவை ஒழுங்காக சொன்னோம்னா நமக்கு யாரும் நம்மளை இடைஞ்சலே பண்ண மாட்டோம். நமக்கு எப்போ ஒரு இடையூறு வருதோ நாம சொல்கிறத விட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுதான் திரௌபதி விருத்தாந்தத்தில் பார்த்தோம். அதுக்கு மீறி நீ நாமா சொல்லியும் இடைஞ்சல் வந்தால் அது போயிடும்.
பகவானே கீதையில் சொல்கிறான், பயக்கிறது பயநாசனகா, பயத்தை கொடுக்குறவனும் நான் தான், பயத்தை போக்குறவனும் நான் தான். நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததா பகவான் கொடுத்துருக்கான், அப்படி நியமிச்சு அவன்தான் நம்மளுக்கு செய்கிறான். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அப்படியே கொடு. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆட்டுங்க. கற்பூரத்தட்டு கொன்றணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பார்வதி பதயே ஜானகீகாந்தஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி, பிரகலாத வரதுனிகி, வில்லிபுத்தூரார் மகராஜிக்கு, ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காயை, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்ம எழுத்து காப்பான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.